தோழமைகளுக்கு வணக்கம். இது தாமிரபரணி உரையாடலின் 4வது பகுதி. புள்ளிகளிடையே கோடமைத்து கோடுகளை கோலங்களாக்குகிற ஒரு முயற்சி என்று இதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சிறு சிறு தீவுகளாக அங்கங்கே பிரிந்து இந்த மண்ணிற்காக உழைத்து கொண்டிருப்பவர்களை ஒரு சிறிய வெளிச்சம் பாய்ச்சி ஒருவருக்கு ஒருவர் இணைப்பது தான் இந்த முயற்சியுடைய நோக்கம். அந்த விதத்தில் இன்று தாமிரபரணியை நாம் தலை தாமிரபரணி, இடை தாமிரபரணி, கடை தாமிரபரணின்னு நம்ம பிரிக்கிறோம். என்னவோ தெரியல 4வது கூட்டத்திலும் நம்ம இன்னும் இந்த தலை தாமிரபரணிலே நின்றுட்டு இருக்கிறோம். இன்றும் நம்மோடு விக்ரமசிங்கபுரத்திலிருந்து ஃபார்மிங் கப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய, தமிழ் சொல்லணும்னா வேளாண் இணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதாகர் நௌசத்யா தம்பதியினர் நம்மோடு இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. சுதாகர் சார், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றி. சுதாகர் சார், இப்போ நீங்க எல்லோருக்கும் வணக்கம். உங்களுடைய பிளாக் எல்லாம் வாசித்தேன். நீங்க ஒரு கார்ப்பரேட் லைஃப்ல இருந்து ஒரு ஆர்கானிக் விவசாயியா நீங்க மாறி இருக்கிறீங்க. இந்த மாற்றம் எதனால நடந்துச்சுது? ஒருவேளை விவசாயம் மேல உங்களுக்கு இருந்த ஒரு பேஷனா, அல்லது வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு தேடல்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு விவசாயம் ஒரு சரியான மார்க்கமா பட்டுச்சுதா? விவசாயம் எனக்கு பேஷன். இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இல்ல. நான் வேலை விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு விவசாயத்திலேயே இன்ட்ரெஸ்ட் வந்தது. வேலை விட்டத காரணம் கொஞ்சம் ஸ்டாக்னேஷன், அந்த கார்பரேட் வேர்ல்ட்ல இருக்கிற ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளவா எனக்கு செட் ஆகல. ரொம்ப 7 இயர்ஸ் ஒரு சிமிலர் வேலை பண்ணிட்டு இன்ஜினியரிங் MBA முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிட்டி லைஃப்ல இருந்து ஒரு ஸ்டாக்னேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தேடி தான் நான் ஒரு மிலாப்ன்ட்டு ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணேன். வேற மெட் நௌஷத்யா. அதுக்கப்புறம் தான் இந்த ஆல் தி சீரியஸ் கொஸ்டின்ஸ் அபவுட் சிவிலைசேஷன் அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் யோசிச்சு தான் இவென்ச்சுவலி சஸ்டைனபிலிட்டி ரூட்ல யோசிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இம்பேக்ட் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல்ஸ், இம்பேக்ட் ஆஃப் how we eat, what we eat and how we farm அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. how the last 70-80 years of industrialization of unrelented capitalism has destroyed a lot of our soils, our forests, our rivers, our ecosystems. So அது ஒரு giving back to society அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்டா தாட் ப்ராசஸ் இருந்தது. அப்போதான் தேடி ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன், ஆர்கானிக் ஃபார்மிங்ல எல்லாம் நிறைய வாலண்டியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க டிசைட் பண்ணோம், தானாவே ஒரு முயற்சி எடுத்து இங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு திருநெல்வேலியில. நன்றி சார். இப்போ நீங்க ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஸ்டாக்னேஷனை நான் ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? மிட் லைஃப், I would like to believe then when I was 28 I was not yet in midlife. Now I am in midlife. But I think a lot of younger people are also now getting disoriented. ஒரே ரட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஈவன் மேனேஜர் டு த ஃபேக்டரியில ஷாப் ஃப்ளோர்ல இருக்கிற லேபரும் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் த சேம் ஜாப் ஓவர் செவரல் இயர்ஸ். அண்ட் அந்த ரியலைசேஷன் நிறைய பேருக்கு வருது. சில பேருக்கு ஏதாவது பண்ணுன்ட்டு ஒரு கரேஜ் வந்துடுறது. ஐ திங்க் ப்ராபபிளி மோர் தென் கரேஜ், ஐ திங்க் கன்விக்ஷன் வந்துடுறது. இது சேஞ்ச் பண்ணலாம். லாட் ஆஃப் பீப்புள் have become servants to the system. ஐயோ சிஸ்டம் சேலஞ்ச் பண்ண முடியாது, சிஸ்டம் நம்ம மாற்ற முடியாது, அதே ஒரு யோசனையில எல்லாரும் போயிடுறோம். பட் ஐ திங்க் தட் lot of people over the history of our lives have showed that going against the system only brings about real change. And only if you change, you can change, inspire change in others. And the thought process தான் சார். You have something to add? ஓகே. நௌஷத்யா மேடம், எனக்கு நவுனா 9ன்னு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த நௌஷத்யானா என்னன்னு மீனிங் தெரியல. வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்க. நீங்கள் தஞ்சாவூர் பூர்வீகம்னு சொன்னீங்க. ஒருவேளை அவர் சுதாகர் சார் எடுத்த முடிவுக்கு ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி நீங்கள் தலையாட்டினீங்களா, அல்லது உங்களுக்குள்ளேயும் அப்படியான ஒரு தேடல் இருந்ததா மேடம்? இல்ல, எனக்குள்ள ஃபர்ஸ்ட் நேமுக்கான மீனிங் நான் சொல்லிடுறேன். என்னுடைய அப்பா வச்ச பெயர் தான் இது. ஆக்சுவலி இதுக்கு பார்வதியோட பேர்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த சிவன் விஷம் குடிக்கிறப்ப அவங்க கழுத்துல அது விஷம் இறங்காம இருக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணதுனால ஔஷதம்ன்றது மெடிசன், அதனால நௌஷத்யா 9 வகையான மருந்து அப்படிங்கிற பேரு. ஓகே, பேக் டு அந்த உங்க ஒரிஜினல் குவெஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னா, நான்
நானும் மிலாப்ன்ற கம்பெனில வேலை பண்ணிட்டு இருந்தப்பதான் சுதாகரை மீட் பண்ணினேன். அப்போ எனக்கு வந்து பெருசா இந்த மாதிரி சஸ்டைனபிள் லிவிங், சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் பத்தி அவ்வளவா இது நாலேஜ் இல்லை அந்த டைம்ல எனக்கு. பட் ஸ்லோலி நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறப்ப சுதாகருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கும் ஸ்லோலி இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அவங்க அதை பத்தி பேச பேச நானும் அதை பத்தி நிறைய படிச்சுட்டு இருந்தேன். பட் அட் த சேம் டைம் நானும் என்னதான் சோஷியல் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஆஃப்டர் அ பாயிண்ட் எனக்கும் வேற ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும் நம்ம ஒர்க்ல இருந்து, என்ன பண்ணலான்ற யோசனை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ சுதாகர் வந்து அப்படியே பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு என்ன, இதுதான் இது பண்ணலாம் அடுத்தது அப்படின்ட்டு. பட் உடனே எடுத்த முடிவு கிடையாது. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பட் 2 பேருமே டிசைட் பண்ணோம், எனக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கை பிடிச்சிருந்ததுனா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு. ஸோ ஆரோவில்ல போய் பாண்டிச்சேரி கிட்ட உள்ள ஆரோவில்ல போயிட்டு ஒரு ஃபார்ம்ல 3 months வாலண்டியர் பண்ணோம் நாங்க. அந்த டைம்லயே மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாமும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் எல்லாமும் விசிட் பண்ணினோம். அது கரெக்டா ஆரோவில் நாங்க வந்து கரெக்டா சித்திரை மாசத்துல போய் அங்க வாலண்டியர் பண்ணோம். அந்த வெயிலோட முழு தாக்கமும் தெரிஞ்சது. பட் ஸ்டில் ஐ என்ஜாய்ட் டூயிங் இட். அந்த தோட்டத்துல பண்ற வேலை எல்லாமும். ஸோ அதனாலதான் இந்த டெசிஷன் எடுத்தோம், சரி நம்ம சேர்ந்து பண்ணலாம் இது அப்படின்ட்டு. அந்த சிம்பிள் லைஃப் ஸ்டைல் எனக்கும் அப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால்தான் இது நடந்தது. நன்றி மேடம். மொத்தம் 5 ஏக்கர் இடத்துல நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அதில் என்னென்ன கிராப்ஸ் இருக்குது, அது தவிர ஒருவேளை வேற என்னெல்லாம் உங்கள்கிட்ட அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? ஸோ டோட்டல் எங்களோட இடம் 11 ஏக்கர். ஆனா இப்போ வேலி 5.5 ஏக்கர்ல தான் 5.5 ஏக்கர்ல போட்டு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5.5 ஏக்கர்ல 1 ஏக்கர் தென்னந்தோப்பு, பழைய தென்னந்தோப்பு, ஒரு 40-50 year old ட்ரீஸ், அதை நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். மிச்சம் 4.5 ஏக்கர்ல வேக்கண்டா தான் இருந்தது, நாங்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 1 ஏக்கர்ல எல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ், நாங்க மண் வீடு இங்கே கட்டினோம். இந்த 1 ஏக்கர்ல 2 ஸ்டோர் ரூம் இருக்கு, ஒரு மாட்டு கொட்டகை இருக்கு. இன்னும் 1 ஏக்கர்ல தான் நாங்க நெல், பயிர் வகைகள்லாம் எல்லாம் ஆனுவல் கிராப்ஸ் எல்லாம் போடுறோம். ஸோ அவுட் ஆஃப் த ரெஸ்ட் 2.5 ஏக்கர்ஸ் நாங்க மோஸ்டா கொஞ்சம் மாட்டுக்கு தட்டெல்லாம் போட தவிர வைல்ட் ஃபாரஸ்டா, கொஞ்சம் வைல்ட் ஃபாரஸ்ட் இல்லை, பட் வி ஹவ் இன்ட்ரடியூஸ் லாட் ஆஃப் ஸ்பீஷீஸ், ஃபாரஸ்ட்ரி ஸ்பீஷீஸ் அண்ட் ஃப்ரூட் ட்ரீஸ் எட்ஸெட்ரா. பட் மிச்சம் 2.5 ஏக்கர்ஸ் நாங்க மோஸ்ட்லி ட்ரீஸா தான் இப்போதைக்கு போட்டுட்டு இருக்கோம். நோட்டில் ஃபாரஸ்ட்ரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க உழுது போடவே இல்லை ஸ்டார்டிங்ல இருந்து. அந்த உழுது போடாததுனால நிறைய அந்த மண்ணு ஸ்லோவா மாற ஆரம்பிச்சிருச்சு. துளசி ரொம்ப வைல்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு, நாங்க அதையும் ஒரு மார்க்கெட் தேடி அதையும் விற்க ஆரம்பிச்சிட்டோம். கருவேப்பிலை நிறைய வைல்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு, அதையும் நாங்க விற்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்க அந்த நோட்டில் மெத்தட்லயே போக போக கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம். அனிமல் ஹஸ்பண்ட்ரியில இப்போதைக்கு நாங்க வெறும் நாட்டு மாடு கொஞ்சம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் நாட்டு கோழி வாங்கியிருக்கோம். நாட்டு மாடு இங்க பக்கத்துல மணிமுத்தார்ல போய் தென்பாண்டி, இங்க நம்ம நாட்டு சவுத் தமிழ்நாடோட உள்ள பிரீட்ஸை தான் தேடி நாங்க பிடிச்சோம். நாட்டு கோழியும் த சேம். native breeds are more resistant to drought and more resistant to the heat and low water conditions, etc. So that's how we have gone about animal husbandry. நன்றி சார். இப்போது நீங்கள் 2 பேருமே வந்து கார்பரேட் ஃபீல்டில் இருந்தவங்க, கை நிறைய சம்பளம் வாங்கியிருப்பீங்க. இங்கே இந்த நிலத்தில் முதலீடு பண்ணி உங்கள் உழைப்பை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு போதுமான அளவு அதில் வருமானம் வருதா சார்? இது எதுக்கு கேட்குறேன்னா, உங்களுடைய ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி மற்றவங்க வரலாமா அப்படிங்கிறதுக்கான இந்த கேள்வி வைக்கிறேன். கண்டிப்பா. அது உங்களுக்கு போதுமான அளவு உங்களுக்கு வருமானம் இருக்குதா அதில்? கண்டிப்பா. ஸோ இப்போ லாஸ்ட் 3 years நாங்க மந்த் ஆன் மந்த் லாஸ்ல தான் ஓட்டின்னு இருந்தோம். லாஸ்ட் 1 or 2 monthsல தான் ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் 2 years எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டிங் அப்லயே ஃபுல்லா போயிடுச்சு. வேலி போடுறது, ட்ரிப் இரிகேஷன் போடுறது, வீடு கட்டுறது, ஒரு கம்போஸ்ட் டாய்லெட் கட்டுறது. ஸோ அது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வி ஹவ் ஷிஃப்டட் அவர் என்டையர் லைஃப் ஃப்ரம் த சிட்டி டு திஸ் பிளேஸ். ஸோ அந்த ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க ஃபார்முக்கும் ஆப்ரேட் பண்றதுக்கும் நாங்களும் இங்க வந்து தங்குற மாதிரி சிச்சுவேஷன் வரதுக்கு நாங்க நிறைய ஃபர்ஸ்ட் 2 years அதில் தான் போச்சு. ஸோ ஆக்சுவல் ஃபார்மிங் நாங்க லாஸ்ட் 8-9 months லாஸ்ட் ஆகஸ்ட்ல தான் மூவ் பண்ணோம். லாஸ்ட் 10 months தான் ஃபுல் டைம் ஃபார்மிங்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 years மோஸ்ட்லி மிக்ஸ்டு ஃபார்மிங் ஆல்சோ அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டிங் அப்லயும் ரொம்ப டைம் போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் 10 monthsலயே நாங்க என்ன பண்றோம், ஸோ வித் வாட் எவர் வி லேர்ன் ஃப்ரம் தி அதர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஃபீல்ட்,
ஒன் நாங்க ரொம்ப ஹை வால்யூமா ஒரு கிராப் பண்ற மாதிரி நாங்க இல்ல. ஸோ எல்லாத்தையும் லோ வால்யூமா பண்றோம், ஆனா பர்ஃபெக்டா பண்றோம். ஜீரோ அடல்ட்ரேஷன், நாங்க ஒண்ணுமே கலப்படம் பண்றதுல, அதனாலேயே வேல்யூ கூட கிடைக்கும். ஆர்கானிக்கா பண்றோம், அதே எல்லாருக்கும் இப்போ புரியுது. த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த amount of carcinogenic pesticides that are in our food which are causing cancer and other diseases. And we are selling only direct to customer and farm fresh produce. So இந்த மூணு பியூர் ஆர்கானிக் அண்ட் ஃபார்ம் ஃப்ரெஷ் பண்ணதுனாலே எங்களுக்கு வேல்யூ கூட கிடைக்கிறது. ஸோ பிகாஸ் வி ஆர் டூயிங் direct to customers also, டைரக்டா ஃப்ரெஷ்ஷா போயிடுறது. ஸோ தீஸ் ஆர் த த்ரீ ஆர் டிஃபரன்சியேட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் விச் கொஞ்சம் இப்போ ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருக்கு. நாங்க முதல்ல ஒன் எக்ஸாம்பிள் விச் ஐ லைக் டு கிவ் பீப்புள், இப்போ கருவேப்பிலை நான் முதல்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க எவ்ரி 2 months ஒரு ஆள் வந்து பறிச்சுட்டு போவோம். 300 ரூபாய், எல்லா தோட்டத்துல உள்ள எல்லா கருவேப்பிலைக்கும் 300 ரூபாய் கொடுத்துட்டு போவோம். நான் இன்ஸ்டடா அவருக்கு விற்கிறதுக்கு பதிலாக நானே இங்க பொம்பளையாள்ல வச்சு பறிச்சு காய வச்சு ஒரு சோலார் டிஹைட்ரேட்டர் செட்டப் பண்ணணும். அதுல காய வச்சு பிளெயின் கரி லீவ்ஸ் பவுடர், கருவேப்பிலை பொடி, சீயக்காய் பொடியில கொஞ்சம் கருவேப்பிலை அப்படிலாம் சேர்த்ததுனால என்னோட இன்கம் அந்த 300க்கு பதிலாக 4000 5000 வருது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒன்னா வேல்யூ ஆடட் ப்ரொடியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிள் இல்லை. பட் இப்போ நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கும். இன்னும் 1.5 years ப்ராபப்ளி எடுக்கும் ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜ்ல வரதுக்கு. ஸோ ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஒரு தென்னந்தோப்பு தவிர வேற ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் கொண்டு வரதுக்கு ஆப்வியஸ்லி இட் வில் டேக் டைம். இது பண்றதுக்கு பதிலாக எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார்மை வச்சு அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண, அதை கொஞ்சம் ஆல்ரெடி இன்கம் வர்ற ஃபார்ம்ல நீங்க கன்வெர்ட் பண்ண பாத்தீங்கன்னா தட்ஸ் an easier task. பட் அதுல இனிஷியல் கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், லேண்ட் வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். நன்றி சார். இப்போ நீங்கள் உங்களுடைய பிளாகில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. மில்லாப்பில் இருந்ததுனால நான் எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணதுக்கு படிச்சுக்கிட்டேன், அதனால் நான் இப்போ டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னியை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? என்ன ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கீங்க? ஒரு வீடியோவாவோ அல்லது வந்து எழுதியிருக்கீங்களா? நீங்கள் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்த எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரீங்க இல்லையா? இதில் வந்து என்னெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்க சார்? ஸோ இந்த வெப்சைட்லேயே மாதம் ஒரு பிளாக் நான் எழுதுவேன். ஸோ அதுலயே ஒரு லாஸ்ட் 2.5 years பிளாக் எழுதிட்டு இருக்கேன். ரஃப்லி ஒரு 30 to 40 பிளாக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கதையா ஒரு இவெண்ட்டை ஒரு ஸ்டோரியா சொல்லி டாக்குமெண்ட் பண்ண ட்ரை பண்றோம். நாங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் அதை அடிக்கடி ஸ்டோரிஸ்ல போஸ்ட்ல போட்டுட்டே இருப்போம். ஸோ the people who are following us, they have a rough idea of what our ethics are, what we believe in, what we are doing at the farm. ஸோ அந்த நம்பிக்கைனாலேயே நிறைய பேர் எங்கள்கிட்ட இருந்து ரிப்பீட்டடா விசாரிச்சுட்டு வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் மோஸ்ட்லி இப்போதைக்கு ஆன்லைன் தான், இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் வெப்சைட்லயும் தான் நடந்துட்டு இருக்கு. நன்றி சார். இப்போ நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது வந்து உங்ககிட்ட விளைய வைக்கிற பொருட்களை மட்டும் மார்க்கெட் பண்ணுறீங்களா, அல்லது நீங்கள் வெளியே வாங்கி, இப்போ ஏன்னா இப்போ காணியுடைய பெப்பர்ஸ் நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க, ஃபார்ம் ஜாகரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அப்படி இப்போ ப்ரொக்யூர் பண்ணியும் நீங்கள் கொடுப்பீங்களா? அதுக்கு என்ன யார்ட் ஸ்டிக் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இன்னார்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறது? அதே மாதிரி இப்போது உங்களுக்கு நியரஸ்ட் சிட்டி திருநெல்வேலி அப்படிங்கும்போது நீங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலிக்கு தான் நீங்கள் பயணப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லாஜிஸ்டிக்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார் நீங்கள்? ஸோ இப்போதைக்கு நாங்க திருநெல்வேலி ஃபோக்கஸ் எடுக்கல. நாங்க ஐதர் லோக்கலா ஃபார்ம்ல இருந்து வாங்கிட்டு போறவங்களை டார்கெட் பண்றோம், இல்ல கொரியர். திருநெல்வேலியும் இப்போ கொரோனால எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் எங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வழியா டெலிவரிஸ் பண்ண முடியறது. ஸோ மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் நாங்க அப்படிதான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐடியலி திருநெல்வேலி ஐ வுட் லவ் டு செல் டு மோர் பீப்புள். அதனாலதான் நான் வாட்ஸ்அப்ல ஸ்லோவா எல்லாத்தையும் கனெக்ட் ஆகிட்டே இருக்கேன். நெல்லை நேச்சர் கிளப்லயும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போதைக்கு எங்களுக்கு ரொம்ப ஸ்கேல் இல்லை. என்னோட நெட்ஒர்க், போத் ஆஃப் ஆர் நெட்ஒர்க்ஸ் ஆர் ஃப்ரம் பாம்பே, பெங்களூர், சென்னை. அதனால அங்கிருந்தே நிறைய டிமாண்ட் கிடைக்கிறது எங்களோட ப்ரொடியூஸ்க்கு அப்படியே போயிடுறது. இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்கேல் பண்ண இந்த மோர் லோக்கல், we believe more in local economies of production and consumption. So the more we are able to find people who are like-minded and who would like to buy from us, it would be best. இப்போதைக்கு நாங்க அப்படி ஒன்றும் யார்ட் ஸ்டிக் வைக்கல. கருப்பட்டி நாங்க மோஸ்ட்லி எங்களோட தான் இப்போதைக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். வெறும் இந்த காணி பேப்பர் தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. ஸ்டோரி ராம்குமார் சாரும் சப்போர்ட் பண்ணி, கணேசன் சாரும் சப்போர்ட் பண்ணி தான் அங்க போய் மீட் பண்ணி இப்போ கொஞ்சம் இன்ஸ்டிங்டாவே அது ஒரு டிசிஷன், அந்த கனெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இப்போதைக்கு ஒன்றும் அப்படி நாங்க பேராமீட்டர்ஸ்லாம் செட் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இவென்ச்சுவல் எங்களோட ஐடியா கோஆபரேட்டிவ் ஃபார்ம் பண்றது தான். இன்னும் எல்லாரையும்
because we have we are blessed with education, so we are able to market and write and sell our produce konja effectively. So I would definitely inna konja பக்கத்துல உள்ள farmersலாம் ஒரு இன்னொரு ஃப்ரெண்ட் ஓம் பிரகாஷ் செட்டி பனங்காடுல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நாட்டு மாடு தான் வச்சிருக்காரு. ஸோ பல்பொடி நாங்க சேல் பண்றது அவரோட பொருள் தான். தூப் ஸ்டிக்ஸ், ஃப்ளோர் கிளீனர் அவர் அதெல்லாமும் சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மீட் பண்ணி ஃபுல்லா ஆஸ் மினிமல் டில்லேஜ் பண்றவங்க, நாட்டு மாடு வச்சிருக்கவங்க, நாட்டு கோழி வளர்க்குறவங்க, அவங்கள மேக்சிமம் நாங்க ஃபாரஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் வைக்கிறவங்க, செல்ஃப் சஃபிஷியன்ஸ் people who are growing food for themselves first. முதல்ல how do you explain people தற்சார்பு வாழ்வியல் mostly அவங்கள தேடி அவங்க முதல்ல அவங்களுக்காண்டி grow பண்ணிட்டு சர்ப்ளஸ் சேல் பண்றவங்க, அப்படி ஆட்கள் தான் எங்களுக்கு லைக் மைண்டடா இருக்காங்க. ஸோ அவங்கள தான் தேடி நாங்க இப்போதைக்கு நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரைட் சார். ஓ, நீங்கள் இந்த விவசாயம் குறித்து ஆரோவில்ல தான் தெரிய வந்திருக்குது, நீங்கள் அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஆரோவில் மாதிரியான ஒரு கம்யூனிட்டி லிவிங்கை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுற ஒரு ஃபியூச்சர் ஐடியா எதுவும் இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து உங்கள் ரூம்லேயே ஒரு ரூமை நீங்கள் ஹையருக்கு கொடுத்து யாராவது வந்து ஸ்டே பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த போஸ்ட் என்னால் பார்க்க முடியலை. ஒருவேளை இதை ஒரு கம்யூனிட்டி லிவிங்காக மாற்றுறதுக்கான எதுவும் ஐடியா இருக்குதா சார் உங்களுக்கு? கண்டிப்பா நாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து இப்படி ஒரு 10-12 ஏக்கர் வாங்கினதுக்கு காரணமே ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய கம்யூனிட்டியா மாத்தணும்ன்ற ஐடியால தான். இன்ஃபேக்ட் நாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சப்ப மண் வீடு கட்டுறோன்றதுனால நிறைய லைக் மைண்டட் பீப்புள் வந்து எங்களுக்கு வாலண்டியர் பண்ணாங்க. நாங்க அவங்களுக்கு வந்து வெறும் ஸ்டே பண்றதுக்கு இடம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. அவங்க வந்து ஃபேமிலியே தங்கிட்டு எங்களுக்கு மண் வீடு கட்டுறதுக்கு ஒரு மாசம் 2 மாசம் தங்கி ஹெல்ப் பண்ணவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் முடிஞ்ச அளவு எப்போ அவங்களுக்கு ஒர்க் லைஃப்ல இருந்து கொஞ்சம் பிரேக் கிடைக்குது, ஒரு 10 days 15 days பிரேக் கிடைக்குதுன்னா அவங்களும் வந்து தோட்டத்துல ஏதாவது வேலை பண்றது அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த அகைன் இந்த பேண்டமிக் டைம்ல கொரோனா வந்ததுனால அது யாராலையும் டிராவல் பண்ண முடியாததுனால அதுக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்கோம் நாங்க. பட் டெஃபினெட்லி ஃபியூச்சர்ல வந்து எங்களை மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் எங்க கூடயே இங்க தங்கி சேர்ந்து இந்த மாதிரி சஸ்டைனபிள் லிவிங் பண்ணணும், இந்த மாதிரி சேஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இருக்கவங்க இருக்காங்கன்னாக்க கண்டிப்பா அது இன்க்ளூட் பண்ணணும்ன்ற ஐடியா எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ இப்போதைக்கு அகாமடேஷனும் எங்கள்கிட்ட சஃபிஷியன்டா 4 பேருக்கு இந்த வீடு கட்டியிருந்தோம். ஸோ அந்த 7-8 months அப்பா அம்மா இல்லை, அப்போ நிறைய பேரை ஹோஸ்ட் பண்ணோம். இப்போ அப்பா அம்மாவும் திருப்பி பாம்பேல இருந்து இங்க வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த வாலண்டியர் பேஜை எடுத்துட்டோம். ஸோ இப்போ இன்னொரு சின்ன இடம் ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, அது நாங்க மாத்துற பிளான்ல இருக்கோம். கொஞ்சம் இப்போ ஃபண்ட்ஸ் பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் ஃபுல்லா ரெனோவேட் பண்ணி ஒரு 4 to 6 people அங்க தங்குற மாதிரி நாங்க அதை ரெடி பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் 2 monthsல பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த உங்களுடைய இந்த கம்யூனிட்டி லிவிங் பற்றி ஒரு ஜான் கிருபாகரன் இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் அவரை பேச அழைக்கலான்னு இருக்கிறேன். அந்த கிபூட்ஸ் அப்படிங்கிற வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதை பற்றி இப்போ நான் ஜான் கிருபாகரன் சாரை பேச அழைக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட இன்னும் 2 சின்ன கேள்விகள் மட்டும் கேட்டு நான் ஜான் கிருபாகரன் சாருக்கு நான் போகிறேன். நீங்கள் வந்து அந்த நோ டில்லிங் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு 0 பட்ஜெட்டிங் கான்செப்ட் எடுக்கிறதுக்காகவா, அல்லது வந்து உழவு செய்து விவசாயம் பண்ணுறதே வந்து ஒரு சின், அதை செய்யக்கூடாது, இயற்கையாக எது விளையுதோ அதை தான் நம்ம பறித்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவமா என்ன, எது உங்களை வந்து அந்த நோ டில்லிங்கை நோக்கி கொண்டு போகுது? ஸோ டில்லிங்கோட நிறைய இம்பாக்ட் இருக்கு. ஸோ வி ஆர் நாட் சேயிங் தட் வெறும் டில்லிங் பண்ணாமே அக்ரிகல்ச்சர் நாங்க கத்துட்டோம். அது கண்டிப்பா தட் இஸ் நாட் த ஸ்டேஜ் தட் வி ஹவ் ரீச்ட் நோ. பட் டில்லிங் செகண்ட் பாயிண்ட் தான் நீங்க சொன்னது ட்ரூ. டில்லிங் கில்ஸ் a lot of life in the soil. So forestல how really productivity occurs is there are a lot of fungal networks which are present across the forest floor, which helps in transportation of nutrients and water and minerals from one tree to the other among different species within species, etc. So that is how a forest floor works. நாங்க இப்போ கிளைமேட் சேஞ்ச் பத்தி படிக்கிறோம், பயோடைவர்சிட்டி லாஸ் பத்தி படிக்கிறோம், ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்ஷன் பத்தி படிக்கிறோம். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஆல்ரெடி ஃபாரஸ்ட்ல இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் அந்த சொல்யூஷன் ஃபாரஸ்ட்ல இருக்கு. ஸோ மோர் we have disconnected so much from forests completely, our agricultural systems, that and the advantages forest la irukra advantages konja kuda illa.
But in the permaculture, multi-layer agroforestry, no tilling is nothing but imitating that forest ecosystem and trying to do agriculture. So I think we need to somewhere marry forestry and agriculture together and try to find an optimal balance in which you are able to cultivate food for 8 to 9 billion people on this planet. But at the same time, we need to capture carbon back into the soil. We need to stop water erosion. We need to stop soil erosion. Adu ellathukum solution no tilling, imitating the forest as much as possible. No tilling, cover cropping, mulching, manuring, composting, etc. In the solution, nariya solutions automatically forest la ainde irukku. But நம்ம அந்த ecosystem டிஸ்டர்ப் பண்ணதுனால அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ இங்க பண்ண முடியல. ஸோ வி ஹேவ் டு ரீபில்ட் a lot of those systems. And நிறைய பாக்கெட்ஸ்ல சில வருஷம் பல வருஷமா throughout our history there have been pockets of multi-layer agroforestry practiced by native people within forest clearings, etc. Kani tribes is a brilliant example. ஒரு forest clearingலயே இவ்வளவு வருஷமா I'm sure it would have taken thousands of years of learning to reach a stage where they are able to live in synchronicity with the forest, right? So அந்த ஒரு மாடலை நம்ம எவ்வளவு இமிட்டேட் பண்ணி மாடர்ன் கன்சியூமரிஸ்ட் லைஃப் ஸ்டைலையும் ரொம்ப give up பண்ணாம consumerism give up பண்ணாம I don't think we can combat any of our problems of climate change or pollution or anything, but கொஞ்சம் minimum. The problem is now a small population of the world has all of the comforts and the consumerism and the riches, and a majority does not have. Rather than that, equally distribute பண்ணி minimum quality of life, consumerist life கொடுத்துட்டு the forest life as much as possible, no till and multi-layer agroforestry I think is the solution for everyone. அதனால தான் we are headed in that direction. சார் இப்போ நம்ம And சொல்லுங்க மேடம். sorry, I also wanted to add, ஏன்னா நீங்க அந்த ஜீரோ பட்ஜெட் பத்தியும் நீங்க பேசுனீங்க இல்லையா, that also is another இது பாயிண்ட். பிகாஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க இது என்ன கொய்யா ஆர்ச்சர்டு, அப்புறம் இது என்ன தென்னை மரம், தென்னந்தோப்பு எல்லாம் வச்சிருக்காங்க. தென்னை மரம் ஒரு 40-50 அடிக்கு மேல எங்கேயோ இருக்கும். ஆனா அந்த கீழே உள்ள ஒரு இது 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டருக்கு வளர்ந்துருக்கிற புல்லுனால அதுக்கு வந்து நியூட்ரிஷன் கிடைக்காதுன்றது கிடையாது. ஆனாலும் அதை வந்து வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி அதை உழுது போடுறதுன்றது தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத செலவும் கூட நிறைய பேருக்கு. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலா அதை சுத்தி வந்து நம்ம வேற பயிர், ஊடு பயிர் ஏதாவது போட்டு விட்டு அந்த களையை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அது யோசிக்காம தேவையில்லாம உழுது போடுறாங்க. ஸோ இதையும் குறைக்கணும். இன்கம் வரணும்னாக்க நம்ம தேவையில்லாத செலவையும் குறைக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இந்த ஐடியால ஈடுபட்டோம். சார் இப்போ உங்களுடைய பிளாக்லயுமே இதை நீங்க டீல் பண்ணியிருந்தீங்க. நம்ம ஒரு 130 கோடி பாப்புலேஷன் உள்ள ஒரு கண்ட்ரில இருக்கிறோம். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரே வந்து நமக்கு ஃபீட் பண்ண முடியுமா? நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மெத்தட்லேருந்து ஆர்கானிக்கு போனால் நம்மளால் இந்த இவ்வளோ பெரிய பாப்புலேஷனை ஃபீட் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்கள் அதற்கும் ஒருபடி பின்னால் போய் நோ டில்லிங் அப்படின்றீங்க. இது வந்து இந்த டிமாண்ட் சப்ளையை வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஒருவேளை இன்னைக்கு நிச்சயமாக மேட்ச் பண்ண முடியாது, என்னைக்காவது வந்து மேட்ச் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பா. ஸோ இது ஒரு வெறும் ஆர்கானிக் ஃபார்மிங் நோ டில் ஃபார்மிங்ல மாத்தினோம்னா நம்ம எல்லாரையும் ஃபீட் பண்ண முடியும்ட்டு நான் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர் டயட்ஸ் ஆர் நவ் மூவிங் டுவர்ட்ஸ் மோர் லேண்ட் இன்டென்சிவ் அண்ட் வாட்டர் இன்டென்சிவ் டயட்ஸ். முதல்ல ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் ஃப்ரூட்ஸ், வெஜிஸ், பல்சஸ், ரைஸ், ஸ்பைசஸ் ஈக்குவல் பேலன்ஸ் உள்ள டயட்டை நாங்கள் இப்போ ரொம்ப சீரியல் கிராப் ஹெவி, சுகர் கிராப் ஹெவி, மீட் இன்டென்சிவா ஸ்லோவா மாறிட்டு இருக்கோம். வெஸ்ட்ல இருந்தா இன்ஸ்பயர் கொஞ்சம் காப்பி பண்ணி இப்போ இந்தியாவும் அப்படி மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த rice is one of the most land intensive crops. In the same amount of space where you are growing rice, you will be able to grow much more vegetables like lady's finger, brinjal, tomato or whatever. The amount of food produced, mass produced will be quite good as well. But நாங்க இப்போ நம்ம எல்லாரும் so much we are moving towards cereal crops and sugar, for example, it is taking up so much land. Panamara is able to produce a lot of sugar without occupying that same amount of land. Sugarcane takes up so much water. We need to give up all of these crops which are extremely land. Until the 1940s, we were consuming a large amount of millets, which doesn't need as much water and as much fertilizer and as much tilling as rice. But independence in the green revolution,
instead of depending on millets green revolution, we green revolutionized only rice and wheat, which were more Western grains. Rice was still Eastern, but millets was 40%. We have reduced that millets to 0.2%. And the கோடையிலையும் millets வளர்ற இடத்துல நம்ம திருப்பி இன்னும் ரைஸ் போட்டு இன்னும் water intensive ஆக்கி we can't feed the global population with the current methods of farming either, because it's too land intensive and too water intensive. You have only limited land and you have only limited freshwater sources. You need to develop a more circular economy for water, more circular economy for nutrition in the soil, etc. So this is not the silver bullet, Silvanga. This is not a silver bullet at all. There are a lot other changes that need to happen along with this along with this no-tilling and organic farming for us to actually have the chance of living through the disasters that are going to come in the next few decades. ரைட் சார். அதான் இப்போ என்னுடைய கேள்வியை நான் இன்னொரு விதத்தில் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் எதுக்கு பதில் சொல்ல வேண்டாம், நம்ம ஜான் கிருபாரன் சாருக்கு போயிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து விவசாயின்னு உங்களை சொல்லிக்கிட்டா கூட அதில் வந்து ஒரு பெரிய சோஷியோ பொலிட்டிக்கல் ஈகோ சிஸ்டத்துக்கான ஒரு முன் முயற்சியாக நான் இதை பார்க்குறேன். இப்போ நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, இப்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் வந்து அந்த பெர் கேபிட்டா மில்க் கன்சம்ஷன் ஒரு வீட்டில் வந்து 100 மில்லியோ 200 மில்லியோ தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து சாதாரணமாக வந்து ஒரு 1 லிட்டருக்குலாம் போயிருக்கும்போது நம்மளுடைய நாட்டு மாடுகள் வந்து அந்த இதை ஈக்குவேட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுடைய பெர் கேபிட்டா மில்க் கன்சம்ஷன் கூடுனதுக்கு அப்புறம் வந்து இன்னும் நம்ம நாட்டு மாடுகளை வச்சே வந்து அதை மீட் அவுட் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் வந்து ஒன்று பாப்புலேஷன் குறையணும், அல்லது வந்து நம்பர் ஆஃப் இது நமக்கு அனிமல்ஸ் கூடணும். அப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அது ஈக்குவேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன். அதுக்கு பதில் வேண்டாம், இந்த கேள்வி இந்த அடிப்படையில் தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இப்போ ஜான் கிருபாரன் சாரை நான் பேச அழைக்கிறேன். இந்த கம்யூனிட்டி லிவிங், அக்ரோ கோஆப்ரேட்டிவ் இதை பற்றி பேசும்போது கிபூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உலகளாவிய வெற்றி பெற்ற தத்துவம் இருக்குது. ஜான் கிருபாரன் சார் அதை பற்றி ஒரு 2 வார்த்தை பேச முடியுமா? ஓகே, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்வுல கலந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். நௌஷத் அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கருப்பட்டி வீடு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா, ரொம்ப டேஸ்டா இருந்தது. சரி, முதல்ல அது. ரெண்டாவது, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஐடில எல்லாம் பெரிய பெரிய ப்ரொஃபஷன்ல இருந்து அக்ரிகல்ச்சரை நோக்கி திரும்பி நீங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நான்லாம் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் நேற்று ஒரு மீட்டிங்ல கூட இதை பத்தி பேசினேன். அதாவது நம்முடைய இந்திய தேசத்தோட இந்த பொருளாதாரம் வந்து நம்ம எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அந்த ஒரு அடுத்த ஒரு 10 years அந்த growth வந்து வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அந்த ரெவல்யூஷன் வந்து அக்ரிகல்ச்சர்ல தான் அந்த பெரிய ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணும். பட் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப யோசிச்சு செய்ய ஆரம்பிக்கிறதுனால நிச்சயமா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ 2-3 கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டாங்க. அதாவது வந்து ஆர்கானிக் இப்போ எல்லாருக்கும் ஒரு பேஷன் நிச்சயமா. ஏன்னா இந்த பெஸ்டிசைட்ஸ் இதனால வர்ற ஒரு இது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு இப்போ வந்து அந்த ஒரு ஹெல்த் கான்சியஸ்னஸ் ரொம்ப வந்தனாலையும், ரெண்டாவது வந்து நம்ம அதோட எஃபெக்ட்ஸ் ரொம்ப பார்த்தனாலையும். ஏன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்முடைய ட்ரெடிஷ்னல் இதுல இருந்து பர் ஏக்கர் ப்ரொடக்டிவிட்டி அதை நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸா நம்ம கொண்டு போனனால எல்லாம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் கிராப்ஸ்ல இருந்து எல்லாம் ஹை யீல்டிங், ஹைபிரிட் இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம போக ஆரம்பிச்சோம். அப்படி போக ஆரம்பிக்கும் போது அந்த பர்டிகுலர் வெரைட்டி வந்து ஈல்டு பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தேவையான இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும். ஸோ அந்த இன்புட்ஸ் வந்து ஆர்கானிக்கா அது வந்து சில நேரங்களில் வந்து அதுக்காக தான் வந்து இவங்க மற்ற இன்புட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா growth, இந்த பொட்டன்ஷியல் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ரெண்டாவது அதோட சேர்த்து வந்து அந்த பெஸ்ட் அட்டாக் இது எல்லாமே கூடியிருது. ஸோ அதோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க பெஸ்டிசைட் யூஸ் பண்ண போயிடுறீங்க. ஸோ இது ஸ்டார்டிங் வந்து இந்த சீட்ஸ் இதுல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, சார் தென்னை மரம் நல்ல வெரைட்டி ஹை யீல்டிங் நான் வாங்கி வச்சேன், 2-3 வருஷத்துலயே அது ஏதாவது ஒரு சின்ன பெஸ்ட் அட்டாக் வந்துடுது, நாட்டு மரத்தை அட்டாக் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறோடனே இப்போ வந்து 2-3 வருஷம் ஈல்டு லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, 2 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டிக்கு போறோம் அப்படின்னு. ஸோ எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா,
நம்ம வந்து நம்முடைய அந்த சீட் செலெக்ஷன், நம்முடைய சீட் செலெக்ஷன்ல இருந்து அந்த ட்ரீயோட வெரைட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா மாடர்ன் சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அதோடக்குள்ள ஒரு ஜீனை புகுத்தி இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம நேச்சருக்கு அகேன்ஸ்டா போற மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கா, ஐ மீன் தேர் ஆர் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ வந்து நம்முடைய ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ், நம்முடைய ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம திரும்ப வந்து நம்ம வி ஹவ் டு பிரிங் பேக். ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்து இட் வாஸ் சம்திங் யூனோ, ஒரு அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் இருந்தா நம்ம எல்லாருமே நம்ம வந்திருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இடையில வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கிரீன் ரெவல்யூஷன் அதுக்குள்ள போனது வந்து அந்த ஃபெமைனை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு. தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. But still we have to get back, we have to put our knowledge into the system to get the right kind of crop, right kind of agriculture practice வந்து நமக்காக நம்ம வந்து எவால்வ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு அமெரிக்கா மாதிரியோ நம்ம வந்து அது மாதிரியோ நம்ம இருக்க முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல எல்லாம் பெரிய ஏக்கரேஜ் கல்டிவேஷன் போயிட்டு இருக்கும். அங்க வந்து வேற மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து அங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது வேற. ஆனா ஜப்பான்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாம் 1/2 ஏக்கர், நம்மள மாதிரி 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சிருக்கவே ஒரு சின்ன குபேட்டா வச்சுட்டு அவங்க ஒரு ஃபேமிலி வந்து அந்த 1 ஏக்கரை வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. அதுலயே ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அதுலயே டில் பண்ணுவாங்க, அதுலயே வந்து எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. அந்த சின்ன குபேட்டா தான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சின்ன டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், பேக்கிங் வெஹிக்கிள் எல்லாமே. ஸோ நமக்காக நம்ம கண்ட்ரிக்கு எது சூட்டபிளோ, நம்ம ஸ்டேட்டுக்கு எது சூட்டபிளோ அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் மட்டும்தான் ஏரியா ஸ்பெசிபிக். நம்ம இதில் ஃபாலோ பண்ற மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்காது, அங்க இருக்காது, இங்க இருக்காது. ஸோ ஒவ்வொன்றும் அந்தந்த ஏரியாவுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் R&D பண்ணி பை எக்ஸ்பீரியன்ஸ், பை டாக்கிங் டு அவர் எல்டர்ஸ் நம்ம வந்து வி ஹேவ் டு கெட் பேக். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஆர்கானிக் இதை பத்தி ஒரு விஷயம் என்ன யோசிச்சேன்னா, எல்லாருக்கும் வந்து 100% ஆர்கானிக் ஓகே, நம்முடைய கவுடங், பயோ ஆர்கானிக் மேனியர், கம்போஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம க்ரோ பண்றதுக்கு வந்து இட்ஸ் வெல் அண்ட் குட். இதுதான் இது நீங்க மேக்ஸிமம் வந்து இன்புட்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பெஸ்டிசைடை வந்து கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றதுக்கு என்ன வழி. இதுதான் வந்து டைரக்டா வந்து we are getting into யூனோ நம்மளுடைய சிஸ்டம்குள்ள போயிருது. ஸோ எல்லா ஃபார்மர்ஸோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பெஸ்டிசைடை வந்து எலிமினேட் பண்றது. இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து மினிமைஸ் பண்றது. நெல் போடும்போதே வந்து புல்லு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணா உடனே வந்து ஃபர்ஸ்ட் இது அப்படியே மைண்டுக்குள்ள அப்படியே ஃபிக்ஸ் ஆகி அப்படியே போயிடுச்சு பாத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது என்ன இருக்கு. அதே மாதிரி வந்து இது பூ பூத்தோடனே இந்த மருந்து அடிச்சிடணும், அது முடிச்சோடனே அதை அடிச்சிடணும், இது முடிச்சோடனே இதை அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. இதை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றதுக்கு நேச்சுரல் வே ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து அதுல டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோகனட் ட்ரீல வந்து ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் அட்டாக் வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து கோகனட் ட்ரீலயே இருக்கு. இப்போ அந்த கோகனட் ஷெல் சார்கோல வந்து நீங்க வந்து கார்பனைஸ் பண்ணும்போது யூ கெட் அ ப்ராடக்ட் விச் இஸ் வுட் வினிகர். அந்த 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 வுட் வினிகர் வந்து இட்ஸ் அ கமர்ஷியல் ப்ராடக்ட். அது வந்து நல்ல அந்த 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 கோகனட்ல வர அந்த பெஸ்ட் அட்டாக், அந்த மைட் அட்டாக்கை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது, which is already now commercial product, it is available there. Just like that, I'm just telling. அதே மாதிரி வந்து நிறைய பயாலஜிக்கல் கல்ச்சர்ஸ்லாம் இப்போ இந்த பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக இப்போ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால ஆர்கானிக், ஏன்னா நீங்க சாயிலுக்கு வந்து நீங்க நைட்ரஜனோ நீங்க மற்ற மாதிரி என்ன கொடுத்தீங்கனாலும் பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு முன்னால அது மைக்ரோபியல் இது வந்து அது கன்வெர்ட் பண்ணி தான் எடுக்கும். ஆனா பெஸ்டிசைடை மட்டும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது லீஃபுக்கோ அதுக்கோ போறது வந்து டைரக்டா இட் கெட்ஸ் இன்டு தி சிஸ்டம். ஸோ அங்க வந்து அது கன்வர்ஷனுக்கு பிளான்ட்டுக்கு பாசிபிலிட்டி இல்லை. மீதி என்ன நீங்க ஓகே கொஞ்சம் நைட்ரஜன் ஃபர்டிலைசர் நீங்க சில நேரம் கொடுத்தா கூட அது ப்ளூ கிரீன் ஆல்கேவோ இல்லை வேற காம்பவுண்ட் அது இதாகி நைட்ரேட்ஸ் ஆகி இதாகி அது வந்து பிளான்ட் வந்து அதுக்கு தேவையானது எடுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி growth இருக்கும். அஃப்கோர்ஸ் அதையும் நம்ம லிமிட் பண்ணணும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இது வந்து பெஸ்டிசைடை எலிமினேட் பண்றது தான் நம்ம இந்தியாவோட நம்முடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். ஒரு பேஷனுக்காக எல்லாம் ஆர்கானிக்குங்க அப்படின்னா 10 ரூபா கூட கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு 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 இதுவா நான் சொல்றேன் இப்போ. ஓகே, ரெண்டாவது வந்து அவங்க இதை பத்தி கேட்டாங்க, கிபுட்ஸ் அப்படிங்கிறது. இந்த கிபுட்ஸ்ங்கிறது வந்து நிறைய பேர் உங்களுக்கு சில பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இது வந்து இட்ஸ் அன் இஸ்ரேலி கான்செப்ட். அதாவது வந்து நீங்க எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேலோட ஹிஸ்டரி கொஞ்சம். 1948ல அவங்க வந்து உலகம் ஃபுல்லா அந்த கண்ட்ரில இருந்து கம்ப்ளீட்டா வேர்ல்டு ஃபுல்லா போய் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த நாட்டுல வந்து ஒருத்தங்க கூட கிடையாது. ஐ மீன் வெரி வெரி மினிமம் பீப்புள் வேர் தேர். ஸோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊருக்கு வந்து திரும்ப அவங்க ரூட்ஸுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சு அப்படியே வந்து அந்த லேண்டை திரும்ப வந்து 1948ல அவங்க இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு அவங்க உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது, பேரன் லேண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்கு, ஃபேமிலிஸ் கிட்ட வந்து அவங்களுடைய சேவிங்ஸ் இருக்கு, மணி இருக்கு.
பட் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா எல்லாத்தையும் பூல் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து அதை க்ரோ பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோஆபரேட்டிவ் சிஸ்டம் அவங்க எவால்வ் பண்ணதான் அந்த கிபுட்ஸ்ங்கிற ஒரு சிஸ்டம். இதுல என்ன அப்படின்னா அவங்களுடைய எல்லா ரிசோர்ஸஸையும் அவங்க உள்ள கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து தே ஃபார்ம் அ கோஆபரேட்டிவ் கம்பெனி. அதுல வேலை செய்யறவங்களும் அவங்களே தான். மேனேஜ் பை அவங்களுக்குள்ளே ப்ரொஃபஷனல்ஸ் மேனேஜ் பண்றாங்க. பட் அவங்க தான் வந்து அதுல வேலை செய்யறாங்க. காமன் கிச்சன் எல்லாமே காமன், இன்க்ளூடிங் த ட்ரெஸ். அவங்க போடுற அவங்களோட ஒரு நாள் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து எல்லாமே காமன் ஆயிரும். ஸோ தேல் பி கெட்டிங் ஒன்லி a small amount ஃபார் their பர்சனல். இது அப்படி வந்து ஒரு பெரிய பெரிய ஏக்கர்ஸ், 100 ஏக்கர்ஸ், 1000 ஏக்கர்ஸ், 2000 ஏக்கர்ஸ் அப்படி அங்கங்க எடுத்து ஒவ்வொரு ஊரும் ஒரு கிபுட்ஸ் மாதிரி அங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஸ்டார்ட் டெவலப்பிங். அந்த கிபுட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து they have become so rich because they start investing. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெல்த் ஜென்ரேட் ஆன உடனே ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபார்மிங் ஸ்கேல் வந்து 10 ஏக்கர்ஸ்ங்கிறது வந்து 100 ஏக்கர்ஸ், 1000 ஏக்கர்ஸ், 800 ஏக்கர்ஸ் ஆயிடுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ வந்து நீங்க வந்து அந்த ஃபார்மிங் ஸ்கேல் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளா வருது. அவங்களே அந்த ஃபார்ம்ல ஒர்க் பண்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் மினிமைஸ் பண்றாங்க. தென் தே ஸ்டார்ட் கிரியேட்டிங் வெல்த். அதை கிரியேட் பண்ணி தே ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் யூசிங் தட் மணி இன் டு தி ஃபர்தர் ஃபார்மிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனிஸ். உலகத்திலே பெரிய ஃபர்டிலைசர் கம்பெனி இன்னைக்கு ஐஃபான்னு நம்ம சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும். அந்த ஐஃபா வந்து ஃபண்டட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா 4 கிபுட்ஸ் இருப்பாங்க அங்க. அந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய ஃபினான்ஷியல் பில்டிங் கம்பெனிஸ்க்கு பின்னாலேயும் இந்த கிபுட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு சொசைட்டி. இது வந்து நம்ம ஒரு கோஆபரேட்டிவ் சிஸ்டத்தோட ஒரு இன்னொரு ஒரு வடிவம் தான் இது. பட் which is being done very very efficiently and then which is being managed the world over I mean by them in Israel. So இது நீங்க அங்க போறவங்க யாருமே நீங்க அங்க போய் you can visit them, you can see them how they live as a community. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தரவா பண்ணி ஸ்டடி பண்ணி கம்ப்ளீட்டா பேரன் லேண்ட், இது ஒண்ணுக்குமே உதவாது அப்படிங்கிற இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து டெவலப்டு. ஏன்னா அதுதான் அதோட growth. இது அஃப்கோர்ஸ் ஐ மீன் நம்ம வந்து we are blessed, our country is much blessed. நமக்கு வந்து நல்ல சாயில், இந்த மாதிரி சாயிலோ, இந்த மாதிரி வாட்டரோ, இந்த மாதிரி மான்சூனோ, இந்த மாதிரி ரெயின்ஃபாலோ, இந்த மாதிரி கோஸ்ட் லைனோ வேற எந்த நாட்டுக்கும் வந்து இந்த இது கிடையாது. நம்ம 140 பில்லியன் பீப்புள், 140 crores வந்து நம்ம சாப்பிடுறோம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இல்லைன்னா இவ்வளவு பேருக்கு வந்து நம்ம வந்து இவ்வளவு பேரை நம்ம ஃபீட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஸ்டில் வந்து நமக்கு வந்து இன்னும் I feel there is a lot of potential for us to export, produce and export. அதுல இருந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு மதியானம் ஒரு டீம் பேசிட்டு இருந்தாங்க, அத்தி க்ரோ பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு, அதை வந்து இப்போ ஒரு பெரிய பேஷனா எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். பிகாஸ் we are importing, அந்த அத்தி வந்து நிறைய இம்போர்ட் பண்றோம் கொஞ்சம் ஃபுட். இதுக்காக நல்ல ஒரு நார்மல் வெல் ட்ரெயின்டு சாயில்ல வித் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், நல்ல ஈல்டு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு க்ரோயிங் இதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். யூ ஹேவ் டு கம் அப். Okay, thank you sir. So just to respond to both the points, pest control ke other than solution specific like EM and wood vinegar, adala kandipa those are all effective. Neem oil people use here, etc. But there are more strategic ways of also controlling pests. So instead of doing monocropping of vegetables, you do alternate between two different companion crops, which the pests of which are not the same. So எப்படி நீங்க இன்டர்கிராப் பண்ணி நிறைய பேர் இப்போ இன்டர்கிராப்பிங்லயே பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. மல்டி லேயர்லயும் you break the cycle of the pests. So if you have multiple species like papaya, ginger, turmeric and kirai and gourds all growing at the same place, there is no one single pest that dominates. இப்போ நெல் பயிருக்கு இந்த மேரிகோல்டுக்கு தமிழ்ல என்ன, கேந்தி பூ பன்ஸ்ல போட்டானா ஆல் த at the flowering time all the pests go to the flower and don't attack the rice. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கலாச்சாரத்திலேயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு பாக்கெட்ஸ்ல அந்த நாலேஜ் இருக்கதான் செய்யுது.
அதை இப்போ திருப்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை திருப்பி பாப்புலர் ஆக்குறது தான் நம்மளோட so even eventually buying neem oil or wood vinegar or வேப்பம் புண்ணாக்கு is still an external dependency. Our belief is we should try to figure out solution within the farm itself. The more subsistence farming you do, the more solutions you figure out on a individual localized climatic geography, local climate, local geography adapt பண்ணி எந்த சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்க முடியுமோ அதுதான் பெஸ்ட். There are no universal solutions to solving individual problems of each farm or each geography, right? So pest control க்கு நிறைய strategic permacultureலயே நீங்க படிச்சீங்கன்னா there are a lot of these strategic ways that you can use to combat pests. Again, it's all going back to the forest. There is nothing one species that you allow to dominate. That is the strategy that we should employ. Second point, cooperative, definitely there are a lot of models across the world. Israel, Cuba, there are a few models. India, there are a few models like Auroville and lot of community farms like start ஆயிருக்கு. அந்த ஸ்கேல்ல கொண்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், but I think we have started out in the right path. More people need to join, of course. So our mostly our posts and stories in social media are also to inspire each individual to think rather than think about a lot of you have to think about global problems, but at the same time you have to think about what you have to do and what change you need to bring about to make an impact or in the right direction, right? So all of our efforts are, that's why on a very personal level nanga on the scale of cooperative ku polanttla ipo irukku yosikal, but obviously there is a vision that if we can join hands, 10 families can join hands, or at least to start with 2 or 3 families can join hands and start doing a cooperative system where we grow food together and we are able to sell it together and we are able to learn from each other. That is the objective. So we are definitely in the long term, these are all long term plans. How much time it will take to go there, that only time will tell. உங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் அறிமுகம் இருக்குதா சார்? என் தனிப்பட்ட முறையிலன்னா அவரு கருப்பட்டி வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட இருந்து அப்படிதான் தெரியும். பட் நெல்லை நேச்சர் கிளப்ல அவங்க ரொம்ப டீம் மெம்பர். ஓகே ஓகே. ஜான் கிருபாகரன் சார் வந்து ஐஐடியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர். ஸோ உங்களுக்கு ஒரு முந்தின ஜெனரேஷன் ஈகோ கேர் ப்ராடக்ட்ஸில் அவர் எக்ஸ்பர்ட். ப்ளஸ் வந்து அவருக்கும் ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது. நீங்கள் டைம் கிடைக்கும் போது ஒருத்தர் மீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அன்னைக்கு அவசரத்தில் என்ன பேசவும் முடியல, வெறும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். பொறுமையா ஒரு நாள் கனெக்ட் பண்ணுவோம் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹரிபிரதான், நீங்க உங்க கேள்வியே அல்லது உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரெண்டு பேரும் நம்ம நெல்லை நேச்சர் கிளப்ல குரூப்ல இருக்கீங்க. ஜான் கிருபான்னு ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினைப்பீங்க பாவனாசத்துல. உண்மையிலே திருநெல்வேலிக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா சுதாரணை பொறுத்தளவுல உலகத்துல எங்கனாலும் போய் செட்டில் ஆயிருக்கலாம், இல்ல தமிழ்நாட்டுல எங்கனாலும் செட்டில் ஆயிருக்கலாம். பட் அவர் வந்து திருநெல்வேலியை வந்து சூஸ் பண்ணி வந்ததுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எல்லாரும் வந்து குதிக்கணும், இந்த மாதிரி ஒரு செல்ஃப் சஸ்டெயின் லிவிங்க்கு போகணும்னு நினைப்போம். பட் போறதுக்கு ஒரு ஹிக்கப்ஸ் இருக்கும். இப்ப போயிடலாமா, ஏன்னா பிறந்ததுல இருந்து நம்ம வந்த என்விரான்மெண்ட் வேற. பட் இங்க இப்ப நான் வந்து ரோல் மாடலா முன்னாடி வந்து ஆரோவில் கூட்டு போக முடியும், இல்ல திருவண்ணாமலை கூட்டு போக முடியும். அப்படி கம்மியான ஊர்கள் தான் தமிழ்நாட்டிலே இருக்கு எப்படி செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் பண்ணனு. அப்படி இப்ப திருநெல்வேலியில ஒரு ரோல் மாடல் ஹியூமன் பீயிங்ஸ், ரோல் மாடல் லிவிங் அப்படின்னா நம்ம சுதாரணன் அண்ட் நவிஷ்தா கண்டிப்பா சொல்லலாம். கண்டிப்பா நாங்க எல்லாருமே திருநெல்வேலி உங்களை காட்டி உங்க செல்ஃப் சஸ்டைன் லிவிங் சீக்கிரம் வரோம். ஏன்னா இது ரொம்ப போல்ட் டிசிஷன். ஆர்கானிக்கும் மேல இப்ப ஜான் கிருபான் சொல்லியிருந்தாங்க, இது ஜப்பானே சொல்லிட்டு இருந்தாங்க, ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரே பெரிய சேலஞ்ச். அதுவும் டிராக்டர் இல்லாம அக்ரிகல்ச்சர்ன்றது ரொம்ப அமேசிங். அதே மாதிரி உங்க கூட அந்த காணி ட்ரைப்ஸோட முந்தா நேரத்து நம்ம காட்டு KMTR களக்காடு ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது நீங்க எல்லாம் எக்ஸைட் ஆனீங்க, அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு என்வரான்மெண்ட் எப்படி அக்ரிகல்ச்சரா இருக்குன்னு. உண்மையிலே பேஷன் பிளேஸ் அ ரோல். அதாவது உங்களோட ஹாப்பினஸ் இங்க இருக்கிற போது எதுவுமே இல்லை. அதே மாதிரி உங்க குடிசையில, அதாவது உங்க வீட்டுல இருந்து அந்த பாவனாச மலையை டெய்லி பார்த்துட்டு இருக்க வாழ்க்கையே ஒரு தனி வாழ்க்கை, ரொம்ப ஆனந்தம். உண்மையிலே கிரேட். உங்க வாழ்க்கைக்கு நாங்க எல்லாரும் சீக்கிரம் வந்துருவோம். சூப்பர். அதே மாதிரி ஜான் கிருபாகரனும் திருநெல்வேலிக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா கொக்கோ பித்ல திருநெல்வேலிக்கு ஒரு ஐகானா இருக்காங்க. இது வேர்ல்டு ஃபுல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னா கொக்கோ பித் அப்படின்னா ஜான் கிருபாகரனே ஒரு ஐகான். ஸோ திருநெல்வேலியில இப்படி ஒரு ஐகான்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் லிங்க் பண்ண ஜபா அண்ணனுக்கும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் இந்த மாதிரி இதை எடுத்து எல்லாரும் மாத்தி மாத்தி ஒரு இடத்துல நல்ல விஷயங்கள் படிச்சு இன்னும் அடுத்த லெவல் வருவோம்.
நெல்லை நேச்சர் கிளப் சார்பா வாழ்த்துக்கள். ஜெய் பூமி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஜபானா. சரி, அவர்கிட்ட நான் கம்யூனிட்டி லிவிங் பற்றி பேசிட்டு இருக்கிறேன். ஒருவேளை வருஷம் முழுக்க இல்லைன்னா கூட வீக்கெண்ட் மட்டுமாவது போய் அங்கே விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க, ஒரு டீமை கூட்டிட்டு போய். கண்டிப்பா நம்ம போலான்னு இருக்கோம்னா நெல்லை நேச்சர் கிளப்ல இருந்து சாட்டர்டே சண்டேஸ்லாம் ரெகுலரா அவர் வீட்டுல போய் தங்கி டெய்லி நம்ம அவர் மாதிரி வாழ முடியாதுன்னா கூட அட்லீஸ்ட் மாசத்துல 2 நாள் அவர் கூட போய் அவர் மாதிரி வாழலாம். என்னோட யூடியூப் சேனல்ல கூட அவரோட தென்பாண்டி, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த தென்பாண்டி அக்ரிப், நீங்க தான் அந்த பேர் வச்சீங்க, தென்பாண்டின்னு பேர் வச்சீங்க. நீங்க ஏன் பேர் வச்சீங்கன்னு கேட்கும் போது நம்ம பேர் நிறைய பேர் யோசிச்சோம், திருநெல்வேலி, நெல்லை அப்படிலாம் யோசிச்சோம். நீங்க தான் தென்பாண்டின்னு வைப்போம், ஏன்னா பாண்டிய நாடுனா மதுரைன்னு ஆயிருது, நம்ம தென்பாண்டின்னு வைப்போம். அவரோட தோட்டத்துக்கு போகும்போது அவரோட மாடு தென்பாண்டின்னு வச்சுட்டாரு. எனக்கு உண்மையிலே புல்லரிச்சு போச்சு, என்னடா தென்பாண்டி, அப்ப ஜபான ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வச்சிருக்காரோ அப்படின்றது மாதிரி எனக்கு இருந்துச்சு. உண்மையிலே நீங்க அன்னைக்கு தென்பாண்டின்னு பேர் வச்சீங்க, அதுக்கு ஒரு முழு அர்த்தம் நம்ம சுதாரண தோட்டத்துலதான் பார்க்க முடியும். கண்டிப்பா அது மாதிரி அவரோட தோட்டத்துக்கு நம்ம ரெகுலரா எல்லாரும் போவோம். அடுத்து நம்ம கோகனட் ஆர்டிஸ்ட் நம்ம இன்னும் கவின் சாட் கேலரி என்னன்னு லைன்ல இருக்காரு. நம்ம அவரும் இதே மாதிரி எக்கோ பில்டிங் கட்டிட்டு இருக்காரு. உண்மையில திருநெல்வேலி இந்த மாதிரி நிறைய பேர் வர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்களை மாதிரி ஆளுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஜெய் பூமி. வணக்கம் கவின் சார், ஒரு நிமிஷம். ஒரு நாளைக்கு முன்னால நான் அவர்கிட்ட தொலைபேசியில் பேசியிருந்தேன்னா நேற்றைய கூட்டத்துக்கு நான் அவரை அழைச்சிருப்பேன். நேற்று தென்னை சார்ந்த ஒரு வாழ்வியல் குறித்து ஒரு பெரிய கூட்டம் வச்சிருந்தோம். அதில் ஜான் கிருபாரன் சார் பேசினாங்க, டாக்டர் தீபமாலா பேசினாங்க. நாங்கள் உங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கோகனட் ஷெல்லை எப்படி ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாற்றுறது அப்படிங்கிறது இன்னைக்கு இறைவன் கொடுத்த வர மாதிரி நீங்கள் எங்களுக்கு சிக்கியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க சார். வணக்கம் எல்லாருக்கும். அப்புறம் சுதாகர் நோசிட்டு ஒரு டிராவல்ல அங்க வாலண்டியர் பண்ண ஆதின்னு ஒருத்தர் மூலியமா நான் 2 பேரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நிறைய நண்பர்கள் அங்க மண் வீடு கட்டியிருக்காங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆதி எங்க பில்டிங் வாலண்டியரிங் வந்தப்ப அவர் வானகத்துல ஐயாவோட நம்மாழ்வாரோட பயிற்சி பள்ளியில இருந்து பழக்கம். அவர் இங்கேதான் வாலண்டியரிங் ஒர்க் பண்ணேன், அவங்க வாங்க சந்திக்கலாம் சொல்லி போனப்ப திடீர்னு தான் வர சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஏற்கனவே நாங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒரு 8 வருஷமா 10 வருஷமா வெளியில போய் வாழ்ந்துட்டு இருந்தோம். திருநெல்வேலிக்குள்ள அந்த கட்டமைப்பை அமைக்கிறதுக்கான சூழல் இல்லை. ஹரிபிரதாபன் நான் எப்ப பார்த்தாலும் எங்களை அவர் காலில் சக்கரம் தான் கட்டியிருப்பாரு, நடக்க மாட்டாரு, டியூன் பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க அதை செய்ய மாட்டீங்க, இதை செய்ய மாட்டீங்க, நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா இந்த மின்னல் போறாம வருவாரு. ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்ல டக்குன்னு மறைஞ்சிருவாரு. அந்த மாதிரி டியூன் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கான சூழல் வருங்க. கொஞ்சம் நேச்சுரலை பொறுத்தளவு அது அலோவ் பண்ணணும். நம்ம ஒரு வேலை செய்யணும்னு எவ்வளவு முற்பட்டாலும் அந்த லேண்டும் அந்த ஏரியா ஃபர்ஸ்ட் நம்மளை வாங்கிக்கணும். அப்புறம் தான் நான் நம்ம உள்ள போக முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெர்மிஷன் வேணும். நம்ம எடுத்தோடனே ஒரு வேலை செஞ்சிட முடியாது. அந்த மண் ஏத்துக்கணும் நம்மளை ஒரு வேலை செய்ய, அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இங்க விறுவிறுன்னு ஒரு வேலை செஞ்சுட்டு டக்குன்னு திரும்பி போறதுக்கான காலகட்டமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சுதாகர் உங்க கப்பலுக்கு. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் இந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தெரியாமே நிறைய வேலை செஞ்சுட்டு தான் இவ்வளவு வேலை நீ செஞ்சுட்டியா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் என்ன வேலை செய்யறேனே தெரியாது. எங்கேயோ போறான், டூர் போறான் அப்படின்ற மாதிரி இருந்தது. குப்பையை பிறக்காத நாட்கள் ஒரு பீரியட்ல நம்மர்வால் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கிராமமா போய் குப்பைனா என்ன, குப்பைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு அதுக்கப்புறம் அது பிறக்கிறப்பதான் தெரிஞ்சுச்சு. இங்க நம்ம போடுற ஒவ்வொருத்தரோட குப்பையில இருந்து யாரோ ஒருத்தவங்க ரெவன்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்க வேணா உலகம் பூரா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இங்க எதுவுமே வேஸ்ட்ன்னு ஒரு கான்செப்டே கிடையாது. அதன் மூலியமா தான் எனக்கு இவங்க எல்லாருமே பரிச்சயமானாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சுதாகிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு வட்டம் ரெடி பண்ணணும், ஒரு மாசம் நம்ம எல்லாருமே ஒரு மீட்டிங்குள்ள எப்படி ஜூம்ல போறோமோ அந்த மாதிரி எங்க இடத்துல நீங்க ஒரு நாள் மீட்டிங் போடணும், உங்க இடத்துல நாங்க மீட்டிங்ன்றதை காட்டியும் ஒரு ஏரியா என்ஜாய்மெண்ட் தான். அவ்வளவுதான். நாங்க என்ன பண்ணிருக்கோன்றத பகிர்தல் தான். 2 பேர் பகிர்ந்துக்க போறோம். அந்த மாதிரி ஓரளவு எல்லாருமே பனையங்குறிச்சியில எல்லாருமே ஒரு வட்டத்துல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட திருநெல்வேலியில ஒரு 3 நாள் 4 நாள் நீங்க தங்கி நிறைய விஷயத்த பாக்குறதுக்கான ஆளுங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கிறது தான் அடுத்த கட்ட வேலையா இருக்கணும். ஏற்கனவே நான் சுதாகர்ட்ட பேசியிருக்கேன், லாஸ்ட் 2 டைம்ஸ் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிளான் பண்ணிட்டு மாசம் ஒரு நிகழ்வு தாராளமா ஒரு பௌர்ணமியில வச்சுக்கலாம். அது குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு கதை சொல்லல ஆரம்பிச்சு நம்மளோட இயற்கை வாழ்வியல டோட்டலா இங்க கலந்துக்கலான்றதுதான் நம்மளோட எண்ணம்.
அப்புறம் ரொம்ப நன்றி ஜெயக்குமார் சாருக்கு வந்து லிங்க் கொடுத்ததுக்கு. அப்புறம் ஜான் கிருபாரன்ட்ட நான் ஒரு டவுட் கேட்கணும். லைன்ல இருக்காங்களா? நீங்க கேளுங்க, அவர் இருந்தார் நான் பதில் சொல்லுவாரு. ஒன்றும் இல்லை சார் வந்து இந்த கெமிக்கல் ஐடியில் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கனால எனக்கு என்னன்னா, நான் கிட்டத்தட்ட இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டை எடுத்து நிறைய R&D பண்ணி நிறைய விஷயம் உள்ள கொண்டு போறப்ப எனக்கு வந்து அந்த ஒட்டுறதுக்கான பேஸ்டிங் வந்து இன்னும் அந்த பசை வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் நிறைய மரப்பசையிலையோ இல்லை வந்து நிறைய விஷயத்த வந்து பழைய மெத்தட்ல வந்து செஞ்சு பார்க்குறப்ப அதை ஹீட் பண்றப்ப அது போயிருது. இப்போ வந்து என்னன்னா சில அதுல ஒட்டுறதுக்கான சில உட்பேஸ்டை எடுத்து தான் அதை டைல்யூட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. அதுவே கொஞ்சம் தொந்தரவா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா முந்தி என்ன பண்ணான்னா ஒரு சின்ன அகப்பை வந்து குச்சியை வச்சு தான் அது பேஸ்ட் எல்லாம் போட மாட்டாங்க. டக்குன்னு ஒரு குச்சி, ஒரு மூங்கிலோ கையில கிடைக்கிற குச்சியை வச்சு போட்டு வேலையை முடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நிறைய விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஸ்பூன் மாதிரியே வேணும், சூப்பு எப்படி எடுக்கிறோமோ அந்த லெவலுக்கு வேணும் அப்படின்னு நிறைய வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுதாகர் சொன்ன மாதிரி அங்க என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு பழகிற காலகட்டம் இன்னும் வரல. நம்ம தேடி போய் நீங்க சொன்னீங்கல்ல எல்லாத்துக்கும் இந்த உணவை வந்து கொடுக்க முடியுமான்ற சந்தேகம் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க முடியும். என்னன்னா அங்க என்ன இருக்கோ அதை சாப்பிட்டா கொடுக்க முடியும். ஆனா நம்ம அப்படி செய்யறது இல்லை. நம்மளோட வாழ்வியல்ல வந்து அப்படி கிடையவே கிடையாதுன்ற சூழல்ல போயிட்டோம். எங்கேயோ இருக்கு அதை சாப்பிட்றதுனால அது வந்து உணவு பற்றாக்குறையில தான் போய் நிற்கும். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பொருள் மாறுறப்ப அதுக்கான பொருளாதார செலவு, சந்தைப்படுத்தல இருந்து எல்லாமே போறப்ப கண்டிப்பா அது பத்தாது. அங்க என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுதான் முதல் பழகி இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ட்ரைப் வில்லேஜ் நேற்று போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நான் ஒரே ஒரு நாள் தான் போனேன். ஒரு நாள்ல 1000 விஷயம் எனக்கு அவங்களோட வாழ்வியல்ல இருந்து கிடைச்சது. அவங்க எந்த பொருளையுமே வந்து தேடியெல்லாம் போய் சாப்பிட்டதுக்கான எந்த ஒரு அங்க ஒரு சான்றே இல்லை. அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. ஓரளவு இப்பதான் வந்து நோய்க்கான காரணி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுவே இந்த டிவி சொன்ன மாதிரி நிறைய விஷயத்த பார்த்து கூட உளவியல்ல வந்திருக்கலாம் மேபி. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல இருக்க ஃபுட்டு என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கலாம். அதுக்கு காலம் ஆகும். அப்போ அந்த மாதிரி வர்றப்ப உணவு தட்டுப்பாடு வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முழுசா குறையுமான்னு எனக்கு தெரியல. உணவு கட்டுப்பாடு குறையறதுக்கு கண்டிப்பா சாத்தியம் இருக்கு சார். கண்டிப்பா சாத்தியம் இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு சார், அதனால உங்களை நான் கட் பண்ண வேண்டியிருக்குது. ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றி ஆமா, நன்றி. வேற இவங்க சுதாகர் சார் தம்பதிகள்கிட்ட யாரும் கேள்வி கேட்கணும்னா நீங்க கை உயர்த்தலாம். கேள்விகள் வர்றதுக்கு முன்னால டாக்டர் தீபமாலா இருக்காங்களான்னு நான் பார்க்குறேன். சார் ஜான் கிருபாகரன் சார், அவருக்கு நீங்க ஏதாவது பதில் வச்சிருக்கிறீங்களா? அந்த ஓகே 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 ஒரு நிமிஷம். இல்ல அதாவது நீங்க இந்த அடசிவ்ஸ் அந்த ஒட்டுறதுக்கு அதை பத்தி தான் நீங்க அதை பத்தி கேக்குறீங்க. ஆமா சார். ஓகே ஓகே. இல்ல நீங்க கெமிக்கல் அதாவது நேச்சுரலா நீங்க போகணும்னு பாக்குறீங்களோ இல்ல ஆல்ரெடி? ஆமா சார், நேச்சுரலா போகணும்னு தான் பாக்குறேன். இது வரைக்கும் நேச்சுரலா எனக்கு போறதுக்கான நான் உட்காந்து பண்றப்ப அது வந்துருது. இங்க இருந்து எடுத்துக்கிறதுக்குள்ளேயே வந்துருது. நம்ம சமைக்கிறதுக்குள்ளேயே அது கலண்டுருது. இத்தனைக்கும் வந்து இப்போதைக்கு பிராஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காப்பர் யூஸ் பண்ணோம், அப்புறம் பிராஸ் யூஸ் பண்ணோம். இப்போ பிராஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆணிக்கு பதில். ஆனா அது ஒட்டுறது வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியா நிக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்காக நீங்க ஏதாச்சும் சஜஷன் சொன்னீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நான் என்னோட நம்பர் நான் சாட்ல போடுறேன். சரியா? நீங்க என்ன இதுங்கிறது என்ன செய்றீங்கன்னு எனக்கு ஓகே 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 சார். ஆமா, ஹரிட்ட வாங்கினாலும் சரி போட்டு விடுறேன். நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்றேன். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. என்னுடைய கேள்விகள் முடிஞ்சிருச்சு. நம்ம பார்வையாளர்கள் சைட்ல இருந்து கேள்விகள் எதுவும் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். கேட்க விரும்புகிறவங்க வந்து நீங்கள் கை உயர்த்திங்கன்னா அவங்கள அழைக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். டாக்டர் சங்கர் வெங்கடேஷ் காணிகளுடைய அந்த பிஹெச்ல ஒர்க் பண்ண ஒரு மருத்துவர். நாங்கள் கடந்த கூட்டத்துக்கு உங்களை அழைக்க தவறிட்டோம். அந்த காணிகளுடைய வாழ்வியல் பற்றி நிறைய பேசியிருந்தோம். உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் ஏதாவது இதில் பதிவு பண்ண விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னொன்று டாக்டர், நேற்று நாங்கள் பேசிட்டு இருந்தது சமீபத்தில் வந்து அவங்களுக்கு ஸ்பைன் ரிலேட்டட் ப்ராப்ளம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வருது அப்படின்னு அங்கே போனவங்க பதிவு பண்ணாங்க. அதை பற்றியும் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பேசலாம். Good evening, everyone. Totally new to this group. Okay, just because of the compulsion of Jevakumar only I joined here because I have my OP now. I'm an orthopedic surgeon. I have my hospital at Vellore. So, எனக்கு அக்ரிகல்ச்சருக்கும் ஜெனட்டிக்காவே சம்மந்தம் கிடையாது. அப்பாவோ தாத்தாவோ யாருமே பண்ணல. நான் அதை ரெண்டாவது பேசுறேன். ஆக்சுவலா ஐ ஜாயின்ட் இன் கவர்மெண்ட் சர்வீஸ் இன் 2007. அந்த காணிஸ்க்குன்னு வந்து ஸ்பெஷலா there was a unit at அம்பாசமுத்திரம்.
ஸோ நான் வந்து அந்த காணி டீமுக்கு மெடிக்கல் கேர் கொடுக்கறதுக்காக தான் ஜாயின் பண்ணேன். இவன் வந்து ஆர்த்தோபெடிக்ஸ் கவர்மெண்ட்ல வந்து ஜென்ரல் கேருக்காக. ஸோ வி யூஸ் டு கோ டு 4 ஹட்ஸ், அங்கே ஏரியா 4 ஏரியாவுக்கு ஆல்டர்னேட்டே போயிட்டே இருப்போம். என்னை பொறுத்தவரையில் தேவர் ஹேல் அண்ட் ஹெல்த்தி. Unfortunately, I quit my service in 2011. I was there only 4 years and 4-5 years. இந்த 11ல இருந்து இல்லைன்னா அந்த 5 வருஷமும் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். See, we used to start from here. 6 மணிக்கு வெளியிலேருந்து நான் கிளம்புனேன்னா அங்கே அரௌண்ட் 10:30 ரீச் பண்ணுவோம். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்போம். then we will come back through with ambulance. எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரையும் நான் அட்மிஷன்ல நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் தான் அவங்கள வந்து அம்பாசமுத்திரம் ஜிஹெச்க்கு அட்மிட் பண்ணேன். அதில் அவ்வளோ நல்லா தான் இருந்தாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் அவங்க லைஃப் அன்பிலீவபிள் டோட்டலி. ஐ திங்க் யூ நோ எவ்ரி திங் ரைட். அவங்களோட ஃபிசிக்கல் எஃபர்ட், அவங்க சாப்பிட்ற இது எல்லாமே டோட்டலி கம்ப்ளீட்டா அந்த 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 ஆர்த்தடாக்ஸ் அந்த காலத்துல உள்ள ஸ்டைல தான். இப்போ மாறிட்டான்னு எனக்கு தெரியல. அதுல வந்து ஒரு 1 year we took a lot of effort. இந்த மேல அந்த இடம் பேர் எனக்கு மறந்துட்டு, குடியிருப்பு, காணி குடியிருப்பு இல்ல, மேல ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்துல ஒரு 27 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் நீங்க போய் பார்த்து தெரியல. இஞ்சிக்குழி ரைட். கண்ணுக்கட்டி அந்த என்ன பண்ண, என்னோட 5 டாக்டர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு we went for a camp with a lot of risk. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிளா வாங்கிட்டு தான் போனோம். கவர்மெண்ட் இனிஷியலா பெர்மிஷன் கொடுக்கல. நான் சொன்னேன், சி அங்க போறதே கஷ்டம், நான் போய் முதல்ல அங்க என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வரும்னு சொல்லிட்டு போனா, அங்க அந்த இடத்த எனக்கு ரீச் பண்றதுக்கு ஒரு நாள் காலைல 6 மணிக்கு கிளம்பணும். அங்க நான் ரீச் பண்றதுக்கு எனக்கு 2 மணி ஆயிடுச்சு. அதுவும் இடையில ஒரு ரூம்ல இடையில தங்கி ஒரு காணி வந்து எங்களை ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours 2 மலை ஏறி அங்க கூட்டு போனாரு. அதை ரீச் பண்றதுக்குள்ள ஏகப்பட்ட லீச்சு. அங்க ஒரு 27 பேர் இருக்கிறாங்க. அவங்க 27 பேர் அவங்கள சுத்தி விவசாயம் பண்ணிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அவங்கள பத்தி கேட்கும்போது 400 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஸ்மால் பாக்ஸோ சிக்கன் பாக்ஸோ வந்தாலும் அவ்வளவு பேரும் இறந்து போயிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து தேவர் ட்ரைங் டு பிரிங் தம் டவுன். தே செட் நோ. அங்க இருந்து அந்த 27 பேர்ல ஒருத்தர் பிளைண்ட், அதை சொல்லதான் வந்தேன். அந்த பிளைண்ட் he was around 20-25 years. அப்போ அவர் தலையில வந்து அந்த அந்த கிழங்கு மர்ச்சினி கிழங்கு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அவர் இறங்க ஆரம்பிச்சாருன்னா within 40 minutes கீழே வந்துடுவார். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. அவர் பார்த்து அவ்வளோ ஆச்சரியமா இருந்து, ஸோ வி ஸ்டேட் தேர் ஃபார் டே. அவர் முடிஞ்ச அளவுக்கு கேர் கொடுத்துட்டு வந்தோம். பட் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம எல்லாம் கற்றுக்கணும். அதனாலதான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் தேர் நாட் சோ மச் இன்ட்ரெஸ்ட். நம்ம போனோம்னா வாங்க டாக்டர் வந்ததுக்கு ஏதாவது மாத்திரை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க தவிர நோபடி வாஸ் சிக். பட் எங்கள் டியூட்டி போனோம், அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல. ஜபா சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவரோட கணேசன் சார் டிஎஃப்ஓவா இருக்கிறாரு. அவர் தான் அந்த கேஎம்டிஆர் ஈகோசிஸ்டத்துடைய இன்சார்ஜ் ஆஃபீஸர். அவர் சொல்லுவார் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. கணேசன் சார் பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். அது சார் சொன்னது மேபி 2009 அதுல நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் 2009ல தான். அது இப்போ நிறைய சேஞ்சஸ் தெரியுதுங்க டாக்டர். அவங்க புகையில வந்து கன்சம்ஷன் அதிகமா இருக்கு. 2 வந்து ஃபுல்லா அடிக்ட் ஆயிருக்காங்க ட்ரக்ஸுக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ரீசெண்டா இல்ல ஜென்ஸுக்கு மட்டுமே வந்து நர்வ்ஸ் ப்ராப்ளம் வருது, ஃபுல்லா பேரலைசிஸ் ஆறாங்க. அது ஒரு பாட்டு. லேடிஸ் எல்லாருமே வந்து டபாக்கா நிறைய கன்சம்ஷன், அவங்களே ஹோல் ஃபேமிலியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்க இப்ப ரீசெண்டா ஸ்கிரீன் பண்ண போன கேம்ப்ல ராம்குமார் சார் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. ப்ரெஷர் வந்து மோர் தென் 66% இருக்கிறவங்க பிபி, ஹை பிபி இருக்கு. ஸோ அதனாலேயே மேபி இந்த காம்ப்ளிகேஷன் வரலாமா எதுவும் தெரியல. ஆனா சார் சொன்னது அவங்க நல்லா தான் வாழ்ந்தவங்க, சாப்பாட்டெல்லாம் நல்ல சாப்பாடு. பட் இப்ப அவங்க எடுத்தோன்னே டாக்டர் நேரா இங்கதான் வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு எதுவும் சரியாகலைன்னா திருப்பி அவங்க ஏரியாவில் என்ன இருக்கோ அதை செஞ்சு பாக்குறாங்க. பை அண்ட் லார்ஜ் தே ஆர் நவ அடாப்டட் டு த அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்ட். அவங்க எல்லாம் டிவி, கரண்ட் எல்லாம் வந்துருச்சு, மொபைல் அடிக்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப கிடைச்ச காசை வச்சு உடனே சாப்பிட்டு செலவழிச்சிடுறாங்க கோயில போட்டு. The moment they start living like us, they develop disease. That's all, right? Yes. The moment they start living like us, they develop every disease like us. அவ்வளவுதான். ஜபா சாதி சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் I am ready to give. இப்போ அது கேம்ப்லாம் போடணும். I am a being orthopedic surgeon. You say that there are some spinal abnormality. If possible, I will try to help. Sure.
கண்டிப்பா. கணேசன் சார், டாக்டர் சங்கர் வெங்கடேஷுடைய நம்பர் நான் உங்களுக்கு தர்றேன். அவர் அங்க ஏற்கனவே பணியாற்றினவர், அந்த கம்யூனிட்டியை பத்தி நல்லா தெரிஞ்சவருங்கிற அடிப்படையில வந்து நீங்க அவரை எங்க பயன்படுத்திக்கணுமோ I was there till 2000, almost 10 years back. 2011 இருந்து நான் சர்வீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன். I have my own hospital. இது ஒன் சைடு. ஜபா சார், அடுத்தது regarding agriculture, is there anything to be discussed regarding காணிஸ்? இல்ல அவ்வளவுதான், முடிஞ்சது. நீங்க அக்ரிகல்ச்சருக்கு வந்துடலாம். எனக்கு என்னோட தாத்தா அப்பா யாருக்குமே தெரியாது. இங்க வந்து நான் இப்போ ஒரு 5.5 ஏக்கர் வாங்கி ஒரு 2 வருஷமா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நம்ம நிறைய கெமிக்கல் பெஸ்டிசைடை நம்ப வேண்டாம்னு, என்னோட எக்ஸாம்பிள் ஒரு 240 தென்னை இருக்கு, காய்ச்சிட்டு இருக்கு. யூ நோ தட் அந்த அது என்ன ஒரு வண்டு வருது இல்லையா, காண்டாமிருகம் உண்டுனா? எஸ், காண்டாமிருகம் உண்டு, அப்புறம் சிவப்பு கூன் உண்டு. இதனால எனக்கு இந்த 2 இயர்ஸ்ல எனக்கு கிட்டத்தட்ட 20 மரம் கீழே விழுந்துருச்சு. ஓகே, ஐ ஹவ் ட்ரைட் எவ்ரிதிங், நீம் ஆயில், அதுக்கப்புறம் அந்த ஒரு yellow கலர் ஷீட், ஐ எம் ட்ரைங் 1 by 1, சக்சஸ் ஆகல. கடைசி நம்ம பெஸ்டிசைட்ஸ் தான் போக வேண்டியிருக்கு. ஸோ ஒரு சர்க்கிள் பெஸ்டிசைட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 months கேப். அகைன் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை ஈ ப்ராப்ளம் வரும்போது நம்ம சோப் ஆயில் அடிக்கிறோம், நீம் ஆயில் அடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம், அது எதுலயும் கண்ட்ரோல் ஆகல. பக்கத்து தோட்டத்துல இருந்து திருப்பி நமக்கு வந்துருது. அகைன் we have to go towards pesticide. இதுக்கெல்லாம் என்ன ஐடியான்னு நீங்க சொல்லுங்க. ஐ கேன் ஃபாலோ இட். இப்போ அடிஷனலா இன்னொரு 2.5 ஏக்கர்ல இப்போ இந்த லாக்டவுன் டைம்ல ஒரு 400 மரம் வச்சிருக்கிறேன். ஃபுல்லா ட்ரிப் இரிகேஷன் போட்டு ஒரு 200 தென்னை, ஒரு 100 100 என்னன்னா அந்த அந்த லாக்டவுனை அப்படிதான் யூட்டிலைஸ் பண்ணேன் நான், என்னோட ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்லாம். எனக்குமே வந்து பெஸ்டிசைட் இல்லாம போகணும்னு ஆசை, ஆர்கானிக் சைடு வரணும்னு ஆசை. பட் எனக்கு ரொம்ப அதை பத்தி ஐடியாஸ் தெரியல. உங்க குரூப்ல என்ன நினைச்சு விட்டுட்டா எனக்கு அது பிரயோஜனமா இருக்கும். So pheromone traps is the most recent technology சொல்லணுமா தெரியாது. Pheromone traps are known to be very effective in catching both of these beetles. Pheromone traps நீங்க சர்ச் பண்ணீங்கனால நீங்க அமேசான்ல எல்லாம் தேடுவீங்க. It attracts, it has a pheromone that the female usually emits, so the male beetles get attracted to this trap, and there is a sticky glue. அது நம்ம natural methods வெச்சும் நீங்க அந்த sticky glue நீங்களே pheromone trap நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணீங்கன்னா how you can make it in your home also, கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் யூடியூப்ல தெரியும். நீங்க அது ஒன்னு. I think I don't have a monoculture of coconut, so I have only around 40 to 50 coconuts. So எனக்கு பக்கத்துலயும் வேற யாரும் தென்னை மரம் இல்ல. ஒரு செகண்ட் இருங்க. அருண்குமார் காந்தி, காடு ஆர்கானிக்ஸ், டாக்டர் சங்கர் வெங்கடேஷ் தோட்டத்துக்கு பக்கத்துல தான் அவருடைய தோட்டமும் இருக்குன்னு நம்புறேன். சோ சங்கர் வெங்கடேஷ், உங்க தோட்டம் ராதாபுரம் பக்கமா? நினைக்கிறேன். அருண் தோட்டம், எனக்கு தோட்டம் இருக்குது, அருணுக்குலாம் தெரியாது. சரி சரி. நீங்க அது என்கிட்ட சொல்லலைங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் கோவம் எனக்கு உங்க மேல. எனக்கு நீங்க இதை வந்து இங்க வந்து கேக்குறது அடுத்த கோவம் எனக்கு. இது வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னா அது சேலஞ்ச் தான், அது ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். சிவப்பு கூன் வண்டுங்கிறது வந்து காண்டாமிருக வண்டு போட்ட எச்சத்துல அந்த அட்ராக்ஷனுக்காக வரக்கூடியதான் சிவப்பு கூன் வண்டு. காண்டாமிருகம் அந்த ரைனோசரஸ் பீட்டில்னால தட் இஸ் நோ டேமேஜ் டு தி கிராப். அது வந்து குருத்தை சாப்பிடும், திருப்பி குருத்து வளர்ந்துரும். அது சாப்பிட்டு போற எச்சத்துல வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த சிவப்பு கூன் வந்து உள்ள வந்து குடுக்கிட்டு வர உள்ள வந்துருது. அது வந்துடுச்சுன்னா நம்மளோட கிராப் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு as rightly told by Sudha, you can have pheromone traps. Pheromone traps பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா மெட்டாரைசியம் அனிசோபோலிங்கிறது ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான். அது வைக்க வேண்டியது இருக்குன்னா நம்ம ஃபார்ம்ல வச்சிருக்கோம், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. அத வந்து ஐ ஆஸ்க்ட் ஃபார் இட் டு கோயம்புத்தூர் டீலர். எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு இங்கெல்லாம் கிடைக்குன்னு எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? that is the problem. See, please add me in every group, and இந்த குரூப்ல நம்ம பர்சனலா உள்ளதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏதா குரூப்ல ஆட் பண்ணுங்க. I can talk to Arun directly because it's purely personal, right? Okay. என்னோட கிராப்ஸோட ப்ராப்ளத்தை நான் இங்க வந்து சால்வ் பண்ண விரும்பல. Correct. It's a Zoom discussion. Just add me in all your groups. I can get some ideas from you. Okay. So solution is again this our topic of discussion, diversity. Instead of going for monocrop as much as possible, do multi-layer. This is we do have mangoes or 100 அப்புறம் வந்து சப்போட்டா ஒரு 200 இருக்குது. Now we are going for lemon and orange. Orange la varuma therla. I am doing that, but I am very new. I am a beginner, right? Sure. It will come now. I have to learn a lot from you all people. Yeah.
ஓகே. அருண்குமார் காந்தியும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நம்புறேன். அவரும் காடு ஆர்கானிக்ஸ்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆர்கானிக் பண்ணை வச்சு சிறப்பாக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறைய. அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன நினைவு இருக்குது, அந்த சிவப்பு வாழைப்பழத்திலிருந்து குழந்தைகளுக்கான ஒரு இது எடுத்து சப்ளிமெண்ட் எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அருண்குமார் காந்தி உங்களை அறிமுகப்படுத்திட்டு உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் சங்கர் வெங்கடேஷ்கான பிரச்சனைகளை நீங்கள் அவர்கிட்ட ஃபோனில், அப்புறம் நீங்கள் உங்கள் 2 பேருக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்கிறதுனால நீங்கள் அவர்கிட்ட சொல்லிக்கிங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் அருண்குமார். நான் கடந்த 16 வருஷமாட்டு ஐடி ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 2016 தனக்கர்குளம் சொல்லிட்டு ராதாபுரம் பக்கத்துல ஒரு லேண்ட் வாங்கி, ஒரு பேரன் லேண்ட் வாங்கி நானே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு 5 years ஆச்சு. நவ் இட் ஹேஸ் க்ளோஸ் டு ஒரு 160 கோகனட் ட்ரீஸ், ஒரு 4000 பனானா பிளான்ஸ் எப்பவுமே இருக்கும். வாழை எப்பவுமே நம்ம தோட்டத்துல இருக்கும். என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீக்லி வந்து நான் சென்னை பெங்களூருக்கு வந்து அனுப்பிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலா அவங்களுக்கு வீக்லி ஒரு 10 பஞ்சஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல கொண்டு வந்தது ஆக்சுவலா. அண்ட் க்ளோஸ் டு 1000 பப்பாயாஸ் இருக்குது, அண்ட் ஒரு 100 முரிங்கா ட்ரீஸ் இருக்கு. அது தவிர நம்மளோட நாட்டு மரங்கள், நம்ம நிழல் தரும் மரங்கள், டிம்பர் ட்ரீஸ் சொல்லக்கூடிய செம்மரம், செண்பகம், புன்னை, புங்கை, தேக்கு, இந்த மாதிரி ஒரு கல்யாண முருங்கை, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்டாட்டு ஒரு 25 வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ், ஒரு 600 ட்ரீஸ் கிட்ட இருக்குது நம்ம கிட்ட. ஆக்சுவலா அது இட் ஹவுசஸ் தட். அண்ட் ஒரு பீரியட்ல ஒரு 24 டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ். ஏன் நம்ம திருநெல்வேலியில கேரட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி நம்ம காவல் கிணறு மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபார்ம்ல இருந்து காவல் கிணறு மார்க்கெட்டுக்கு கேரட் போயிருக்குது. ஆக்சுவலா என்னடா நம்ம ஊர்ல கேரட்லாம் வருதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்தது ஆக்சுவலா அது. ஸோ காலிஃபிளவர் பாத்தீங்கன்னா நல்ல ஒயிட் கலர்ல பார்த்து எனக்கு வந்து ஒரு மாதிரி yellowish ஒரு மாதிரி வந்துச்சு. எனக்கு டவுட், இது காலிஃபிளவரா என்னன்னு எனக்கு தெரியல அது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது நம்மளோட அனுபவ விவசாயிகள் சொல்லும் போது, அருண் நீ கரெக்டா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறது அப்படிதான் இருக்கும். சில இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும், குட்டி கிரிக்கெட் பால் சைஸ்ல தான் காலிஃபிளவர் இருந்தது. பட் த டிமாண்ட் ஃபார் தட், பீப்புள் ஓடி வந்தது எடுத்தது, அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள் அது ஆக்சுவலா அது. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் வேல்யூடேஷன். தோ காடு அப்படிங்கிற பேர் எதுக்கு வச்சேன்னா, சுதாவோட அந்த கான்செப்ட் தான் அது ஆக்சுவலா. அதுவா காட்டுல எப்படி இருக்குதோ அதே மாதிரி என்னோட காடை உருவாக்கணும், அப்படி என்னோட தோட்டத்தை உருவாக்கணுங்கிறது ஆசை. பட் ஐ டூ ஆல் திஸ் டெல்லிங் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான். அண்ட் ஐ டோன்ட் டூ அ மோனோகிராப், இட் இஸ் ஆல்வேஸ் மல்டி கிராப் ஃபார் மீ. இப்போ தென்னை பாத்தீங்க அப்படின்னா, தென்னை குடியில வந்து இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் இப்போ சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னையில வந்து வாழை இருக்குது, வாழை குடியில கப்பக்கிழங்கு இருக்குது. ஸோ இந்த 3 கிராப் இருக்குது எனக்கு. அது 24 டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் ட்ரை பண்றது பாத்தீங்கன்னா, சில்லி, ஸ்மால் ஆனியன், ராடிஷ், கிளஸ்டர் பீன்ஸ் அண்ட் லாங் பீன்ஸ். லாங் பீன்ஸ் வந்து தட்ட பேர் எப்பவுமே மாறி மாறி போட்டுட்டே இருப்பேன், நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்காக போட்டுட்டே இருப்பேன். பப்பாளிக்குள்ள வந்து ஒரு தடவை ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணேன். எனக்கு சீடு ஒரு தடவை ஒரு சீசன்ல சீடு இருக்குது, இன்னொரு சீசன்ல சீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உரம் எதுவுமே வைக்கிறது கிடையாது. என்ன வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, மூங்கால், உளுந்து, பச்சைப்பயிறு அண்ட் கடலை, இது 3 தான் மாத்தி மாத்தி விதைப்போம். மடக்கி உழுதுட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. அது ஆக்சுவலா அதை காய் வந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு, இல்லைன்னா பூக்கும் தருவாயில மடக்கி உழுதுட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் அதுல பண்ணிருக்கோம் நம்ம அந்த இடத்துல. ஐ யூஸ் 2 things. One is organic fertilizers also I use, and I still use natural fertilizers also. Natural fertilizers தான் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், மீன் அமிலம், வேஸ்ட் டிகாம்போசர், அமிர்த கரைசல், இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ஐ யூஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். நிறைய பேருக்கு ஆர்கானிக்னா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் டிஃபரன்ஸ்க்காக நான் சொல்ல வரேன் அந்த இடத்துல. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ஐ ஸ்டில் யூஸ் அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, பயோபொட்டாஷ், சிடோமோனஸ், விரிடிஸ், மெட்டாரைசியம் ஃபார் ரைனோசரஸ் பெட்டல், இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்க. ஆக்சுவலா நம்ம வள்ளியூர் பிளாக்ல ஃபர்ஸ்ட் சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்மர் என்னோட நேம் தான் இருக்கும். ஆக்சுவலா அது வி ஆர் கன்வெர்ட்டட். ஆக்சுவலா 3 years கன்வெர்ட் ஆயிடுச்சு அது. ஸோ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ட்ரைட் கிரீன் லீவ்ஸ் கொடுத்து நம்ம கீரைகளை வந்து ட்ரை பண்ணி அதை நாகர்கோயில கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம அவங்களுக்கு. அது மரவள்ளி கிழங்கு ட்ரை பண்ணி அதை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஒன்று செவ்வாழை பழம் வந்து ரொம்ப நல்ல பழம். அது ஆக்சுவலா சின்ன பிள்ளைல நமக்கு வாங்கி தரதுக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம் அப்பவே அவர் ரொம்ப காஸ்ட்லியான பழம். அவரை நம்ம வாங்கி சாப்பிடுங்கிறது வந்து ஒரு நம்மள சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு கஷ்டமான ஒரு. அதனாலேயே வந்து 2019 இருந்து 2018 இருந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 kg வந்து 65 rupees பிளஸ் ஷிப்மெண்ட் சார்ஜஸ் இது ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். இன்னை வரைக்கும் ரேட் ஏத்தல நம்ம. ஆக்சுவலா இது சென்னை பெங்களூர்ல வந்து நம்ம செவ்வாழைக்கும் தெளி மார்க்கெட் இருக்கு, நமக்கு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம. அது செவ்வாழையை வந்து ட்ரை பண்ணி சோலார் ட்ரையர் வச்சிருக்கோம் நம்ம ஃபார்ம்ல. ட்ரை பண்ணி
அதுல ஹனில ஊற வச்சு கொடுக்கணும். ஹனிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நான் சக்கரை தண்ணியில ஊற வச்சேன்னா அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹனி ஆம்லா தட் வி டாக் அபவுட் இஸ் ஆல் ஜாகரி பேஸ்ட் சொல்யூஷன். அது ஹனி கிடையாது ஆக்சுவலா. அது நம்ம மலைத்தேன் வந்து எனக்கு குரங்கணி ஹில்ஸ்ல இருந்து எனக்கு கிடைக்குது. எனக்கு அது குரங்கணி ஹில்ஸ்லயும் கொடைக்கானல் ஹில்ஸ்ல இருந்து எனக்கு கிடைக்குது. அதை வச்சு நம்ம கிட்டத்தட்ட 48 days நான் சோக் பண்ணா மட்டும்தான் கொஞ்சம் சூ பண்ற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலா அதோட ரிசல்ட் செல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 months, க்ளோஸ் டு 12 months கூட போலாம்னு சொல்லியிருந்தாங்க. 11 months as per lab records. அதை பாட்டில் பண்ணி நம்ம பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். வி ஆர் ட்ரேட்மார்க் ப்ராடக்ட்ஸ். என்னோட ப்ராடக்ட்ஸை இப்போ நீங்க ஹவ் சுதா யூ ஹவ் மூவ் ஃப்ரம் உங்க ப்ராடக்ட்ஸ்ல இருந்து காணிக்கு நீங்க ட்ரை பண்றீங்களோ அதே தான் என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணி இட்ஸ் அ சேலஞ்ச் ஆல்வேஸ். யூ நோ ஹவ் டு செல்லிங் அவர் ப்ராடக்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்ச். அண்ட் நம்மளோட மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க, சேம் லைக் மைண்டட் பீப்புள். 1000-2000 ஃபார்மர்ஸ் நமக்கு தெரிஞ்சாலும் I have picked some 20 to 30 farmers who do organic farming passionately. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. தி ஒன்லி யூஸ் நேச்சுரல் ஃபெர்டிலைசர். அவங்களோட ப்ராடக்ட்ஸை மட்டும் வாங்கி நம்ம ப்ரொமோட் பண்றோம். தோ தேர் ஆர் thousands ஆஃப் நேட்டிவ் வெரைட்டி பேடி சீட்ஸ் நம்மகிட்ட. நான் இப்போ வந்து ஒரு 9 வகையான அரிசிகள் மட்டும்தான், பாரம்பரிய ரக அரிசிகள் மட்டும் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து தூயமல்லி தான் நம்ம ரெகுலரா சாப்பிடுறது வீட்டுக்கு. ஆக்சுவலா அது ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு அரிசி நான் எதுக்கு எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலா பூங்கார் ஃபர்ஸ்ட் விளைவிச்சேன். என் 2 பெண் குழந்தைகள், பெண்களுக்கு உண்டான அரிசி அப்படிங்கிறனால பூங்கார் எடுத்து நான் பண்ணேன். நான் அந்த டைம்ல டயபெட்டிக்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்கிறதுனால காட்டு யானம் போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. மோரோவர் ஐ வாஸ் ஃபேசினேட்டட். இட் என்னோட ஜாஸ்தியா, நான் ஆல்ரெடி என்னோட ஜாஸ்தியா ஒரு அடி வளரும்னு சொன்னாங்க. அதுக்காக காட்டு யானம் போட்டு உண்மையில அது எனக்கு மேல ஒரு அடி வளர்ந்துருந்தது. ஆக்சுவலா அது நான் கார்னர்ல இருந்து எடுத்திருப்பேன். ஆனா நீங்க உள்ள போகாதீங்க, உள்ள போனா நீங்க தெரிய மாட்டீங்க, ஓரத்துல இருந்து போட்டோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்துல இருந்து எடுத்தோம். அது ஆக்சுவலா அது. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கையாட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா மெடிசினல். இது வந்து நம்ம மூதாதையர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது ஆக்சுவலா அது இதெல்லாம் இதுக்கு பயன்படும், இதுக்கு பயன்படும் சொல்லிட்டு அதுக்கு மெடிசினல் ப்ரூஃப் நவ் இப்ப எல்லாருமே உனக்கு தெரியுமா உண்மையை செக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அதுக்காகவே வந்து அதோட நியூட்ரிஷனல் வேல்யூஸை டெஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு அடுத்த கட்ட முயற்சியில இருக்கிறோம். தூயமல்லி இப்ப என்னோட மாமனார் வந்து 35 வருஷமா இயற்கை விவசாயம்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. ஒன்லி கெமிக்கல் போடலைன்னா வளரவே வளராதுன்னு சொன்ன ஆட்கள் ஆக்சுவலா அவங்க. இன்னைக்கு அவரு வந்து தூயமல்லி கிட்டத்தட்ட போட்டு ஹி இஸ் ரெடி டு புட் தூயமல்லி ரைஸும் வாசனை சீரக சம்பாவும் போடுறதுக்கு ரெடியா இருக்காரு அவர் ஆக்சுவலா. சோ தட் இஸ் தி சேஞ்ச் தட் வி ஆர் பிரிங்கிங் இன் ஆக்சுவலா. அது சோ பக்கத்துல உள்ள சின்ன ஃபார்மர்ஸ், குட்டி ஃபார்மர்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங் பேஷனேட்டா பண்றவங்களோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் நான் டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணதில்ல. எக்ஸ்போர்ட்டர்ஸ் நம்ம தேடி வராங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலா. சோ ட்ரைங் டு கிரியேட். அருண்குமார், உங்க 2 பேருக்கும் அறிமுகம் இருக்குதா? இல்லண்ணா. சரி, 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், நீங்க பழகிக்கங்க. ஏற்கனவே உங்களுடைய தோட்டத்துக்கு பக்கத்துல தோட்டம் வச்சு ஆர்கானிக்கு மாறிட்டு இருக்கக்கூடிய தனவேந்தனுடைய நம்பர் கொடுத்துருக்கிறேன். அவர் இன்னைக்கு மீட்டிங்ல இணைஞ்சிருக்கிறாரு. நேரம் குறைவா இருக்கு, ஆமா அவங்களை கட் பண்ண வேண்டி இருக்குது. இன்னைக்கு நான் இங்க பாக்குறது வந்து ஒரு 3 தலைமுறை விவசாயிகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுல ஒரு தலைவாழை அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு இருக்கிறதுல. சந்திரசேகர் சார் ஒரு ஆர்கானிக் விவசாயி. சந்திரசேகர் சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். ஜவார், குட் ஈவினிங் ஜவா அண்ட் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 3 தலைமுறைன்னு சொன்னீங்க, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம சுதாக்கெல்லாம் நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க அந்த வீட்டுல இருந்து நீங்க 2 பேர் இருக்கீங்க. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, 60 years முன்னாடி நான் என்னோட கிராண்ட் மதர்லாம் இருக்கிறாங்க. ஒரு 35 acres நெல் போடுவாங்க. அந்த நெல் அந்த வயலுக்கு முன்னாடி, அந்த வீட்டுக்கும் வயலுக்கும் முன்னாடி ஒரே ஒரு பாயை போட்டுட்டு தூங்குனா அந்த தூக்கம் வந்து உங்களுக்கு வந்து அதோட அதை சொல்லி மாளாது. இன்னைக்கு நம்ம ஏசி ரூம்ல இருக்கோம், ஏசி கல்வி பண்ண நினைச்சேன். 2வது வந்து இப்ப நிறைய வந்து நீங்க ஆர்கானிக் அதெல்லாம் பத்தி பேசுனீங்க. இப்போ எக்ஸ்போர்ட்னா இப்ப அமெரிக்கால எல்லாம் வந்து நம்ம ஆர்கானிக்கை விட இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டு they call it as ROC, ரீஜெனரேட்டிவ் ஆர்கானிக் சர்டிபிகேட்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டோம்னா நீங்க அந்த என்ன நீங்க வேல்யூ ஆட் பண்ணி நீங்க அது போட்டீங்கன்னாலும் கண்ணை மூடிட்டு அவங்க வாங்குவாங்க. இந்த பிரைஸ் வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிறது போல 3 times 4 times கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம ஃபார்மர்ஸ் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு வந்து சந்தைப்படுத்துதல் எப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ சர்டிபிகேஷன் தான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்டிபிகேஷன் மாத்திரம் இருந்தால் உங்க ப்ராடக்ட்டுக்கு தெர் இஸ் a ரெடி மார்க்கெட் நம்பர் 1. அண்ட் உங்க ப்ராடக்ட்டுக்கு யூ கெட் த பிரைஸ் வாட் யூ வாண்ட் டு கெட். நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து வேல்யூ ஆட் பண்ணாம அவரால் 1 பைசா கூட சம்பாதிக்க முடியாது. எல்லாருக்கும் அது தெரியும். ஸோ அந்த ரீஜெனரேட்டிவ் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம அப்ளை பண்றது, அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஐ வில் டாக் டு ஜவா அண்ட் கிவ் தி டீடைல்.
there is a certification agency for that. அது நீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அது ஒன்றும் பெருசு இல்லை சார். ரீஜெனரேட்டிவ்னா ஆர்கானிக்கு மேல what they are insisting upon is you should take care of the people who are working in the farm, number one. Number two, you should take care of the animals. You should take care of உங்க வீட்டுல நம்ம ஃபார்ம்ல வந்து ஆடோ மாடோ இது இருந்ததுன்னா அது எந்த விதமான குரூவல்ட்டியும் நமக்கு காட்டாம அதோட அன்பு காட்டி அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. பட் அதை எப்படி யூஸ் பண்ண மாதிரி பண்ணணும். அது இல்லாம அந்த ஆடு மாடுகள்லாம் வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்காம எல்லாம் ஒரே தொட்டில அடைச்சு கொஞ்சம் ஃப்ரீயா அந்த நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் ஃப்ரீ ரேஞ்ச் மாடு ஆடு இருந்தா கொஞ்சம் அவுத்து விட்டு அந்த மாடு போயிட்டு இப்படி சுத்திட்டு வரணும். அது கால் இல்லைன்னா ஒரே இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு நமக்கு எப்படி முட்டி ப்ராப்ளம் அதே மாதிரி மாடுக்கும் முட்டி ப்ராப்ளம்லாம் வரும். இந்த ஃப்ரீ ரேஞ்ச் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அதை ஃப்ரீயா போயிட்டு சுத்திட்டு வரணும். இது வந்து இது இந்த மாதிரி வந்து மனிதர்களும் அந்த நம்ம ஃபார்ம்ல இருக்கிற அனிமல்ஸுக்கும் நம்ம வந்து we should take care of அப்படிங்கிறது தான் அடிஷனல் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் ஆர்ஓசி. மற்றெல்லாம் அப்புறம் நம்ம பேசுவோம். மூணாவது வந்து எனக்கு என்ன தோணுச்சு சொல்லுங்க சார். சொல்ல வந்தீங்க. நான் சந்திரசேகர் சாரை பத்தி சொல்லிடுறேன். அவருக்கு வந்து ஒரு 300 ஏக்கர் ஆர்கானிக் ஃபார்ம் முக்கூடல் பக்கத்துல இருக்குது. ஒரு 45 ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் அவரை தலைவாளன்னு சொன்னேன். சந்திரசேகர் சார் கன்டினியூ பண்ணுங்க. சார் இல்ல இப்போ ஜபா சொன்ன மாதிரி இப்போ நாங்க வந்து ஒரு 30 ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்தியாவில தான் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பெஸ்ட் ஹெர்பல் அண்ட் மெடிசினல் பிளான்ஸ் என்னன்னா சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அதுவும் வந்து பர்டிகுலரா சொல்ல போனோம்னா திருநெல்வேலி அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கீழே இருக்கிற எல்லா அங்கதான் வந்து உங்களுக்கு வந்து ஹெர்ப்ஸ் நிறைய இருக்கு. நமக்கு தெரியாத ஹெர்ப்ஸ் எல்லாம் நிறைய புக்ல இருக்கு சார். நான் இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு நண்பர் சொன்னாரு இந்த மில்க் திசில்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து விஷ்ணு கிரந்தின்னு சொல்றாங்க. அந்த விஷ்ணு கிரந்தி இஸ் அ மெடிசன் ஃபார் லிவர் சிரோசிஸ். எங்களுக்கு தெரியல அது என்னன்னோ எங்கெங்கோ போய் தேடிட்டு இருக்கோம். இட் இஸ் அவைலபிள். நம்ம அந்த இது வந்து நம்ம ஜபா சார் மூலமா வந்து சுதானா நீங்க வந்து உங்ககிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி அரிய வகை மூலிகை பூனை மீசைன்னு சொல்றாங்களே அதுவா சார்? பூனை மீசைன்னு சொல்லுவாங்களே, பூனை மீசைன்னு சொல்றாங்களா அதுவா? இல்ல சார், பூனை மீசை வேற. இதுக்கு வந்து மில்க் திசில்னு சொல்றாங்க. இதோட பேர் வந்து விஷ்ணு கிரந்திங்கிறாங்க. நார்த் இந்தியாவில் ரொம்ப நிறைய விளையுது சார். நம்ம ஊர்ல நிச்சயமா விளையும், நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியல. ஸோ நாங்க வந்து ஒரு சீட்லிங்ஸ் சீட்ஸ் கேட்டிருக்கேன். அதை ப்ரொபகேட் பண்றப்ப ஐ வில் கிவ் இட் டு எவ்ரிபடி சார். ஒன்றும் இல்லை சார், நம்ம ஊர்ல விளையிற அந்த நெரிஞ்சல் முள்ளுன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். நெரிஞ்சல் முள் காலில் பட்டோன்னா 5 நாளுக்கு வலிக்கும். அந்த நெரிஞ்சல் முள்ளோட வேல்யூ வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆனா அதை பத்தி அந்த காலத்துல புக்ல எழுதி வச்சிருக்காங்க. நெரிஞ்சிய முள்ள அந்த டச் மீ நாட்னு சொல்றீங்களே, அந்த தொட்டாச்சினி, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா வந்து இட் வில் பிளாஸ்ட் தி கிட்னி ஸ்டோன். In about 10 daysல வந்து உங்களுக்கு கிட்னி ஸ்டோனை பிளாஸ்ட் பண்ணி அது இட் வில் கம்ப்ளீட்லி ஃப்ளஷ் இட் அவுட் த்ரூ த யூரின். நமக்கு அது தெரியல. ஐயோ நம்ம நெஞ்சு முள்ளன்னா அதை நம்ம உடனே அதை கட் பண்ணி தூக்கி வெளியில போட்டுறோம், ஏன்னா காலில் பொத்துக்கும் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி வந்து நிறைய ஹெர்ப்ஸ் இருக்கு சார். நீங்க வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஜெபா சார் இஸ் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு ஒன்லி ஹெர்ப்ஸ் அண்ட் மெடிசினல் பிளான்ஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம நிறைய பேரை நான் உங்க நேம் சொல்லி எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்ற மாதிரி ஐ நோ ஒன்லி ஃபியூ ப்ராடக்ட். பட் நமக்கு தெரியாதது தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு அது தெரியும். அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம பேச சொல்லலாம். நம்ம ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா வேணா பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அக்ரிகல்ச்சர். அதுலயும் வந்து இந்த உணவே மருந்துன்னு சொல்றப்போ நமக்கே தெரியாம நம்ம காலடி கையிலே நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம அதை வந்து வீட்டுல போட்டுறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார், நான் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேர்க்கடலை போட்டப்போ ஒரு களை வரும். அதை பார்த்தா என்ன செய்ய போட்டு கட் பண்ணி எடுத்தா 15 நாள்ல வந்துடும். மூக்கரட்டைன்னு ஒரு கீரை, அது வந்து எனக்கு அது அப்ப ஹெர்ப்னு தெரியாது. இந்த மூக்கரட்டை வந்து உங்களுக்கு தெரியும், அதை உங்க கோல்டு காஃப் எல்லாத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணிடும். எனக்கு தெரியல அது மொழிகிற அது சின்ன வர்றப்ப அதை எப்படி ஹவு டு ரிமூவ் ஆகுது ஒரு பெரிய ப்ராப்ளம் எங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க சின்ஸ் யூஆர் ஆல் யங் யூ ஆர் ஆக்சுவலி I would call you as third generation. நாங்கெல்லாம் வந்து ஒரு 71. So I still work about 14 hours in a day. ஜெபா சொன்ன மாதிரி வந்து ஒரு 300 ஏக்கர்ல அங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லாஸ்ட் வீக் கூட வந்து ஒரு கன்சைன்மெண்ட் வந்து அப்பிடா வந்து டெய்லியில இருந்து அவங்க பிளாக் ஆஃப் பண்ணாங்க. ஒரு கன்சைன்மெண்ட் ஜெர்மனிக்கு போயிருக்கு. முருங்கை இலை, கரி லீஃப், முருங்கை லீஃப், அது கூட வந்து தேங்காய் எண்ணெயும் வேர்க்கடலையும் எங்க ஃபார்ம்லயே விளைய வச்சு, அதாவது ஆர்கானிக்லி க்ரோன் கோல்டு பிரஸ் ப்ராசஸ் ஆயில் வந்து ஜெர்மனிக்கு போயிருக்கு. அது அங்கிருந்து அப்பிடா சேர்மன் வந்து பிளாக் அந்த என்டையர் அப்பிடா டீமே வந்து 1.5 மணி நேரம் அந்த பிளாக் ஆஃப் செரமனி பண்ணாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து இந்த பிளாக் ஆஃப் செரமனி பண்ணதுனால ஒரு 30-40 ஹை கமிஷனர்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. ஸோ அங்கேருந்து வந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம்.
ஸோ நான் வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஜபா இஸ் நேரம் இல்லைங்கிறதுனால வந்து நான் ஏதாவது முடிச்சுக்கிறேன். வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஜபா இஸ் ப்ளீஸ் ஃபிக்ஸ் அ மீட்டிங். எங்கேயாவது ஒருத்தர் வந்து ஒரு கருத்தரங்க போடுங்க சார். ஒரு half a day ஒரு 1 day வந்து நிறைய பேரை கூப்பிடலாம். எனக்கு நிறைய பேர் தெரியும், உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். நம்ம வந்து நானா பேசினதோட அந்த கொஸ்டின் ஆன்சர் கேட்கறப்பதான் சார் அந்த எப்படி கண்ணதாசன் சொல்ற மாதிரி கேள்வி வந்து நல்ல பதில் கிடைத்தது என்று சொல்ற மாதிரி கேள்வி கேட்டாதான் அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஜபா சார் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, அது பெரிய குரூப். அது நம்ம எல்லாருமே வந்து ஜபாக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எதுக்கு அப்படின்னா, இல்லைன்னா நான் உங்ககிட்ட சுதாகர் யாரும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, நான் யாரும் உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் வந்து ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. எதிர்காலம் வந்து உங்க கையில தான் சார் இருக்கு. நாங்க வந்து எங்களை பொறுத்தவரையிலும் 1 கிராம் 13 வருஷமா வந்து 1 கிராம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கூட உள்ள வரவேற்கல. உங்களுக்கு தெரியும், மை எல்டர் பிரதர் ஜெயச்சந்திரன் சொல்லி சுகர் டெக்னாலஜி இந்த பிரஷர் அப்படி கொண்டு வரணும்னு பாக்குறோம். இப்ப இந்த கொரோனானால 1 year ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டு. ஆஃப்டர் செப்டம்பர் அது ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டு வாட் இஸ் பயோடைனமிக். ரொம்ப சிம்பிள் தான். பயோடைனமிக் கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஃபார்முக்கு வந்து வெளியில இருந்து எதுவுமே வரக்கூடாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் எதுவும் வரக்கூடாது. ஃபார்ம்ல இருந்து எதுவுமே இப்ப நீங்க வந்து வாழை பண்ணணும், வாழை படம் தான் வெளியில போகணுமா தவிர அந்த வாழை தாறு அதில் வர எல்லா பயோ வேஸ்டும் அதை வந்து ஷ்ரெட் பண்ணி, ரொம்ப சிம்பிள் இது, ஷ்ரெட் பண்ணி இந்த பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட் நீங்க போட்டீங்கன்னா ஒரு 4 months சார். தட் இஸ் த பெஸ்ட் மெனு தட் இஸ் அவைலபிள் ஃபார் யுவர் பிளான். எந்த பிளான்க்கு போட்டாலையும். என்னுடைய எங்களோட ஆம்லா பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 85 கிராம் வரும். அது மாதிரி நீங்க வந்து வெளியில பாக்குறதே ரொம்ப அவ்வளவு பெரிய சைஸ் கிடைக்காது. இட் இஸ் நாட் வந்து ஒரு கெமிக்கல் போட்டு பண்றதெல்லாம் கிடையாது. பிகாஸ் அது பயோடைனமிக் அந்த மெனியூர்னால கம்போஸ்ட்னால அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப growth நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பேசுறதுக்கு நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மந்த் ஒரு ஃபார்முக்கு போகலான்னு சொல்லி. ஐ இன்வைட் ஆல் ஆஃப் யூ டு டிசைட் எ டே. ஐ வில் இன்வைட் ஆல் ஆஃப் யூ டு விசிட் அவர் ஃபார்ம். இப்போ வந்து செப்டம்பருக்கு அப்புறமா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வந்து அங்க எங்ககிட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்குறது நமக்கு வசதி இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, அது ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த பிஃபோர் ஐ கன்க்ளூட், நான் எப்போ ஃபார்முக்கு பண்ணாலும் நானும் பிரதர் கூட மை ஃபுட் யூஸ் டு கம் ஃப்ரம் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த ஹோட்டல். அந்த ஹோட்டல் தான் வரும். திருநெல்வேலி போயிட்டு 23 கிலோமீட்டர் டிரைவர் போயிட்டு வாங்கிட்டு வருவான். பிரதர் ஒருத்தர் ஒரு அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். இங்க தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு ஸ்மால் வில்லேஜ். அவங்க கொடுக்குற இட்லி வந்து அந்த மாதிரி, திருநெல்வேலி இஸ் நோன் ஃபார் இட்லி, ரொம்ப சாஃப்டா இருக்கும் திருநெல்வேலியில. ஆனா அந்த ஹோட்டல்ல வர்றது இட்லி சாப்பிட்ற மாதிரி இல்லை. அவங்க கொடுக்குற இட்லி, அவங்க கொடுக்குற ஆப்பம், அவங்க கொடுக்குற சப்பாத்தி, அவங்க கொடுக்குற மார்னிங் வந்து இந்த பூரி வந்து சார் பிலீமி, எனக்கு அந்த அம்மா யாருன்னு நான் இன்னும் பார்த்தது கூட கிடையாது. அந்த மாதிரி சாப்பாடு வீட்டில் நம்ம என்ன சமைக்கணுமோ அதை கூட நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அவங்க கொடுக்குற சாம்பார் சட்னி எல்லாமே வந்து ரொம்ப ஹோம்லியா இருக்கு. ஸோ அது மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த வில்லேஜ்ல இது வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் சார். வில்லேஜ்ல வந்து நம்ம போய் தங்கியிருந்தோம்னா நம்ம போய் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வர வேண்டாம், அந்த வில்லேஜ்லேயே இருக்கும். அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த அம்மா வந்து என்கரேஜ் பண்ணா, ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செஃப்ஸ் தட் ஐ ஹவ் சீன். நான் வந்து வேர்ல்டு பூரா டூர் பண்ணிருக்கேன். எங்கேயோ கண்ட இந்தியன் குசைன் எல்லா மல்டி குசைன் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாச்சு. இந்த திருநெல்வேலியில இந்த அம்மா பக்கத்துல, எங்க வில்லேஜ் பக்கத்துல உடையாம்பள்ளின்னு ஒரு வில்லேஜ்ல அந்த அம்மா கொடுக்குற அந்த இட்லியும் அந்த அம்மா கொடுக்குற ஆப்பமும், ஐம் டெல்லிங் யூ, நான் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் 2 தோசை பதிலா நான் 3 தோசை சாப்பிடுவேன். சம்டைம் 4 தோசை கூட சாப்பிட முடியும். வீட்டுல 2 தோசை சாப்பிட முடியல. அது வந்து அதுதான் சார் இந்த வில்லேஜோட அந்த பாரம்பரியம், அந்த கைமணம், அந்த பக்குவம் எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம வெளிக்கொண்டாடணும். நாங்க எங்ககிட்ட நான் உங்களை இன்டர்வியூ பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 6 நிமிஷத்துல மீட்டிங் முடிக்கணும். இன்னும் 2 பேர் பேச வேண்டி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ஒரு மீட்டிங் போடுங்க சார். கட்டாயமா உங்க ஃபார்முக்கு நாங்க ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோம். ஒரு கோகனட் ஷெல்ல இருந்து ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் செஷனும் அங்க பிளான் பண்ணியிருக்கிறோம். நிறைய ஆர்கானிக் விவசாயிகள் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து இங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நாங்க எல்லாருமே உங்க தோட்டத்துக்கு ஒரு நாள் வந்து நாங்க ஒரு நாள் ஃபுல்லாவே ஸ்டே பண்றோம். இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார். உங்க இது மொத்தம் டீடைல் கொடுத்துருங்க சார், எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லி. we'll take care of. We'll be very happy to host you. Thank you sir. Thank you. ஆடியன்ஸ்ல இருந்து கடைசி கேள்வி ஐயப்பன் சங்கரன் சாருடைய கேள்வி. அதுக்கப்புறம் வந்து ஒரு டெஸ்டிமோனியல் யாராவது சொன்னதுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை நம்ம ரெக்கார்டிங்கை நிறுத்திட்டு திரும்ப கன்டினியூ பண்ணலாம். நம்ம அப்ரப்டா மீட்டிங்கை நிறுத்த வேண்டாம், ரெக்கார்டிங்கை நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய டீட்டெயிலாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐயப்பன் சங்கரன் சார் உங்க கேள்விக்கு போகலாம். தேங்க்ஸ் ஜெயபா சார். முதல்ல வந்து சுதாகர் நவசோயா தம்பதிக்கு என்னுடைய
மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது ஒரு நீங்க ஒரு மிகச்சிறந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கீங்க. இதை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அது செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயக்கம் பண்ணிட்டு எல்லாரும் பின்னாலே இருப்போம். தலைமுறையா விவசாயத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். எங்க அப்பாவோட தாத்தா சிவகுண்டத்துல பெரிய விவசாயி. அவரோட 2 பிள்ளைகளும் எதுவுமே படிக்கலைன்னா விவசாயம் பண்ணல, விவசாயத்தை படிக்கல. அவங்களெல்லாம் அங்கிருந்து பாளையங்கோட்டைக்கு 16 கிலோமீட்டர் நடந்தே வருவாங்க. வந்து படிச்சுட்டு ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் போனாரு, இன்னொருத்தர் பாளையங்கோட்டை ஹெட் போஸ்ட் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவருக்கு பிறந்த 5 பிள்ளைகள்ல எல்லாமே கவர்மெண்ட் சர்வீஸ் போயிட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் சென்னை அங்கங்க வேலைக்கு போயிட்டாங்க. அதுல அவளுக்கு பிறந்த ஒருத்தவங்க தான் நான் அங்கிருந்து துபாய் வரைக்கும் வந்து சேர்ந்தோம். சிவகுண்டம் ரொம்ப தூரம் ஆயிட்டு எங்களுக்கு. இப்ப நான் தான் இப்ப அடுத்தால பேக் போய் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 4 திறந்த தாண்டி போறோம். இப்போ நீங்க வந்து இப்போ இந்த ஏஜ்லயே வந்துட்டீங்க விவசாயத்துக்கு. நீங்க உங்க தலைமுறைக்கு என்ன வகையான கல்வி முறைய வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி விவசாயத்துக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய வாரிசுகளுக்கு என்ன மாதிரியான கல்வி முறை வந்து சிறந்ததா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கல்வி முறைனா எஜுகேஷன் சிஸ்டம். Education. What kind of education you are planning to provide for your generation? So, because we are in a village setting, we have planned to spend the rest of our lives here. We would want to get him or her or both of them educated in the local village school. Of course, because of the education that Yanako Noshium Kadacha education, we have one certain advantage as parents to teach as much as possible within the home and within the farm as to what things, how things work and how the world is working, etc. But whatever local, so in the spirit of going completely local, even though எனக்கு இப்போ வரைக்கும் தமிழ் பர்ஃபெக்டா தெரியல, ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்லயே இப்போ யாருக்கும் பெருமை இல்லை. யாராவது ஒரு if a child is studied in a Tamil medium school, we don't even give respect because we want everyone to learn English and go to a city and do a job. So I wouldn't, we have not discussed this as much yet amongst ourselves. So I don't know if I should be answering for the both of us. So the idea is to get him or her educated in the local school and teach as much as possible what we have learned. I mean, the first responsibility of education is with the parents, is my belief, and whatever we can provide along with my grandparents and my brother, my sister, her brother, etc. Is able to teach. That's, I think, the best education that one can provide. தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சியின் கடைசி பகுதி ஒரு டெஸ்டிமோனியல். அவங்க சுதாகர் அவங்களுடைய இடத்துக்கு போய் அவங்க எப்படி வாழ்கிறாங்கங்கிற நேரடியாக பார்த்த யாராவது ஒருத்தர் வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் ராம்குமார் சேது அங்கே போயிருப்பாருங்கிற நம்பிக்கையில் நான் அவரை பேச அழைக்கிறேன். ராம்குமார் சார், உங்களுக்கு அவங்களுடைய இடத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் பதிவு பண்ணலாம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக வந்து சுதாகர் நம்ம கேஎம்டிஆரோட ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணும்போது ஆக்சுவலா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் என்னன்னா, கேஎம்டிஆர்ல வந்து 266 குரூப் இருக்கு, 20,000 மக்கள் இணைச்சு கணேசன் சார் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ட்ரைபல்ஸ் வந்து ஒரு குரூப். அப்போ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து தீப்மாலா மேடம் இன்வால்வ் பண்ணி நம்ம வந்து we should have a rural economic zone மாதிரியான ஒரு ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தீபமாலா மேடம் வந்து இவரோட பிளாகை ஷேர் பண்ணாங்க. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட பேசும்போது அவரோட பகிர்வுல இருந்த பேஷன், அவரோட பகிர்வுல இருந்த ஒரு மும்பை கனெக்ட் வேற, ஏன்னா நானும் மும்பைல இருந்ததுனால ஈஸியா பேச முடிஞ்சது. ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட பகிர்வுல இருந்ததுன்னா we should all work together, நம்ம எல்லாரும் சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்ற ஒரு இதுல எதிர்பார்க்கணும். ஸோ அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் நாங்க சேர்ந்து பயணிச்ச ஒரு காணிக்கு போயிருப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரடியா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவரோட ஃபார்முக்கு நான் இது வரைக்கும் போல, ஆனா இப்போ அவர் பகிர்ந்துகிட்ட இடம், அவங்களோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் ஒரு வீக்கெண்ட்ல ஹரிபிரதான் அண்ட் ஐயப்பன், சாரி இவரு ஆனந்தகுமார் எல்லாரும் சேர்ந்து
அப்படின்ட்டு ஒரு யோசனை தோணிட்டு இருக்கு. இஃப் தே ஆர் ஆல் willing together. ஸோ இது ஒரு பேக்ரவுண்ட். இதுல வந்து நம்ம கேட்ட ஒரு இதுலயே வந்து அவர் காணியோட ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் தேடிட்டு இருந்தோம், மார்க்கெட் கிடைச்சிச்சு. ஸோ காணி குடியிருப்புல இருக்கிறவங்க வந்து you not have to go to லைக் அங்கேயே அவர் ஒரு மார்க்கெட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாருன்றதே வந்து பெரிய சந்தோஷம். ஸோ ஹாப்பி டு நோ Sudhakar. We will continue to work. We will continue to connect. And great to know Chandrasekharan sir oda sharing and Arun oda sharing. Dr. Sudha, wonderful session. Thanks to Jabbar sir. Thank you. நன்றி. நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னால் சுதாகர் சார், நான் நௌஷதியா மேடம், உங்களுடைய கன்க்ளூடிங் ரிமார்க். நிறைய இன்னைக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சுது, நிறைய கனெக்ஷன்ஸ் நடந்துச்சுது, நிறைய நாலேஜ் ஷேரிங் நடந்துச்சுது. இதில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லலாம் சார். So, எங்களோட பிலீஃப்ஸ் எத்திக்ஸ்லாம் we have shared to a certain extent. So we want more people, we want to involve more people locally. We are new to this place, but there are a lot of people here who have lived their entire lives here, who have had a lot of experience of what works here, what doesn't work here. So kandipa we'll keep meeting each other. I think that's most important right now in this day and age. Corona naliye or pause nadandirchi ella meetings la, but I think at a rural level it is still possible. So we need to meet, let's support each other as much as possible. We need to start developing more local economies is my prime focus. Na poi Delhi, Bombay, Kolkata la poi I should not have to market produce which is produced in Tirunelveli. Maximum produce should get consumed in maybe Kerala and Tamil Nadu and maybe Bangalore. I should not have to go beyond local geographies to go sell elsewhere. In the spirit of Swaraj and decentralized economies, etc. So the idea is to involve more and more farmers, but at the same time also to connect with more people from all walks of life to find a local market for all the produce that all the farmers here are growing, and all the tribals and everyone else involved. That's all. You want to say something? மேடம், நீங்கள் எதுவும் பேசுகிறீங்களா? இல்ல சார், ஐ மீன் சுதாகர் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி எங்களுக்கு எங்களோட 2 பேருடைய நெட்வொர்க்கும் சென்னை, பெங்களூர் தான் இருக்கு. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் வேற அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு தான் இருக்காங்கன்றதுனால ஃபார் நவ் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில நாங்க அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி we are having to sell it via courier only to all the people. பட் ஃபியூச்சர்ல இங்க ஒரு லோக்கல் கம்யூனிட்டி, லோக்கல் மார்க்கெட் செட்டப் பண்ணணும். நம்ம திருநெல்வேலி சைட்ல உள்ளவங்க எல்லாருமே the fruits of our labor, they should enjoy it. அதுதான் எங்களோட ஐடியா அண்ட் விஷன் ஆல்சோ. அதுக்கு நம்ம இந்த மாதிரியான மீட்டிங்ஸ்ல வர்ற லைக் மைண்டட் பீப்புள் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க ஃபீல் பண்றோம். நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஜூம் கால்ல கனெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. we are happy to see more people who have the same line of thoughts and are ready to support people like us. Thank you. நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மிங் கப்பல் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த தாமிரபரணி உரையாடல் நிகழ்ச்சியில் வந்து எங்களோட கலந்துக்கின்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் அடுத்த தாமிரபரணி உரையாடல் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். தோழமைகளுக்கு வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. ஏனெனில் உங்களுடைய கருத்துக்கள் அடுத்து வரும் காணொளியில் நாங்கள் அதை வெளிக்கொண்டு வர உதவியாக இருக்கும். வாய்ப்பு இருப்பின் உங்கள் பிற நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.